أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد إن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அருமை சகோதரிகளே, இப்போது நான் அரபியிலே ஓதி காட்டின இந்த வாசகங்களை தான் எல்லா உரைகளுக்கு முன்னாலும் எல்லா உலமாக்களும் ஓதுறத நாங்கள் பார்த்துருப்போம். ஜும்மா பிரசங்கங்களாக இருந்தாலும் சரி, வேறு ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செஞ்சுட்டு ஒரு நிக்காஹு பயானோ அல்லது சாதாரணமாக இப்படியான ஒரு பெண்கள் பயான் நிகழ்ச்சியோ எதுவாக இருந்தாலும் ஒரு மௌலவி பயான் பண்ணுறதா இருந்தால் இதை ஓதிட்டு பயான் பண்ணுவார். இதை நம்ம கண்கூடாக காண்றோம். இதை ஹொத்துபத்துல் ஹாஜான்னு சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்லிட்டு தான் மக்களுக்கு எதை உபதேசம் பண்ண வந்தாரோ அதை சொல்லுவார். அப்போ இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த அரபில் இவ்வளோ விஷயத்தை சொல்லிட்டு போவாங்க. இப்போ சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இதை சொன்ன அதே அரபில் தான் உபன்யாசத்தையும் சொல்லுவாங்க. அப்போ ரெண்டுமே அவங்களுக்கு விளங்கும். நமக்கு முதல் பகுதி விளங்காது, பின்பகுதி தான் விளங்கும். அதனால் நம்ம அதை முதல் சொல்கிறது ஒரு பரக்கத். ஒரு பயான் பண்ணுறோன்னா இதை ஓதிட்டு தான் பயான் பண்ணணும், அது ஒரு பரக்கத்துன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது இல்லை. அதை கட்டாயம் அடிக்கடி மக்களுக்கு சொல்லணுங்கிறதுனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எப்போவுமே சொல்லிட்டு பயானுக்கு வருவாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரியணும் என்னென்னா, இப்போ நமக்கு தரப்பட்ட தலைப்பு கணவன் மனைவி புரிதலும் குழந்தை வளர்ப்பு, அதான் தலைப்பு. ஆனால் இதை சொல்லிட்டு தான் தலைப்புக்கு வாரேன். என்ன விஷயத்தை எடுத்தாலும் இதை சொல்லிட்டு தான் தலைப்புக்கு வருவாங்க. எந்த தலைப்புக்கும் இது பொருத்தமாக தான் இருக்கும். இப்போ ஒரு சோகமான ஒரு மையத்து வீட்டில் மௌத்தா போனவங்களுக்காக வேண்டி துவா செய்யுங்கன்னு சொல்கிற அந்த கவலையான டைமில் இதை சொன்னாலும் பொருத்தமாக இருக்கும். ஒரு கல்யாண வீட்டில் கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட போகிறீங்க, வாழ்க்கைங்கிற இதாண்டு மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறதுக்கு இதை சொன்னாலும் அப்போவும் அது பொருத்தமாக தான் இருக்கு. அவ்வளோ முக்கியமானதும் கூடாது. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே விஷயத்தை ஒரே சொல்லிக்கிட்டு இருந்தால் அலுப்பு தட்டும். இவருக்கு வேற வேலையும் இல்லை, வந்தால் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காருன்ட்டு என்ன செஞ்சிருவோம், அலுப்பு தட்டிடும் நமக்கு. ஒரு சில மௌலைமார் பயானுக்கு வந்தால் மூசா நபியும் ஆஷா கொழுந்தார், எப்பயுமே அதான் தலைப்பு. இதே வரா இனி மூசா நபி வருவார், ஆஷா கோல் வரும் பாருங்கன்னு சொல்லுவோம், வரும். அப்போ ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொன்னா நமக்கு அழுத்து போய் 1000 தரம் கட்டிருக்கு. ஆனால் இது அழுக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முதல்ல சொல்கிறாங்களே, அது அழுக்காது. ஏன் அழுக்காதுண்டா, அவ்வளவுக்கு முக்கியமான ஒரு விடயம் அது. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னே எவ்வளவோ பயானுக்கு போயிருப்பீங்க. அதை ஒரு தரம் தமிழில் பார்த்துட்டு நம்ம தலைப்புக்குள்ளே போனால் இனிமேல் அரபால் சொல்லக்கொள்ள இதைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே என்ன செய்யும், ஓடும். இதுக்குள்ள மௌலவியாக்கள் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், மத்தாக்களுக்கு தெரியாதே. அப்போ என்ன அது சொல்லப்படுது, முதல்ல அல்லாஹ்வை புகழ்றார். எப்பவுமே அல்லாஹ்வை புகழ்றாங்க. இன்னல் ஹம்தலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நஹ்மதுஹு, அவனை புகழுகிறேன். வனஸ்தஈனுஹு, அவனிடமே உதவி தேடுகிறேன். வனஸ்தக்ஃபிருஹு, அவனிடமே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து நபி மீது ஸலவாத்து சொல்லி அதுக்கு பிறகு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க என்ற 3 வசனம் ஓதுப்படுது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. ஹக்க துகாத்திஹி, எப்படி பயறணுமோ அப்படி பயந்துக்கோங்க. முஸ்லீம் இல்லாமல் மௌத்தாயிராதீங்க.
என்று சொல்லிட்டு ஒரே ஒரு ஆத்மாவில இருந்து அதுல சோடிய படைச்சான். அப்ப அந்த 2 பேர்ல இருந்து ஆண் பெண் என்று பல்கி பெருக செய்து உங்களுக்குள்ள பரோஸ்பகரம் அன்புகளை பருகி பெருக செய்தான். அதையெல்லாம் செஞ்சு அல்லாவை நீங்க பயந்துக்கோங்க. இப்படி அல்லாவை பயப்பட சொல்லி ஒரு 3 வசனம் அதை ஓதியாச்சா. அதுக்கு பிறகு ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இது எப்பவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இன்னும் அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா, வார்த்தையில மிக உண்மையான வார்த்தை. எவ்வளவோ பேர் எவ்வளவோ பேசுறாங்க வார்த்தையா. இந்த வார்த்தையிலேயே அஸ்தக் ரொம்ப உண்மையானது, பொய்யே இல்லாத மிக மிக உண்மையான ஒரு வார்த்தை இருக்குமா இருந்தா அது கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் தான், குர்ஆன். குர்ஆன் தான் ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை. ரெண்டாவது என்ன சொல்றாங்க, வ இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மத், கலாச்சாரத்துல சிறந்த ஒரு கலாச்சாரம். கலாச்சாரம் என்றா வாழ்க்கையில நாம பின்பற்றி நடக்கக்கூடிய வழிமுறைகள், அதான் கலாச்சாரம். அப்ப நாங்க பின்பற்றக்கூடிய வழிமுறை கலாச்சாரத்துல சிறந்த ஒரு கலாச்சாரம் இருக்குமாக இருந்தால் அது ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபியுடைய கலாச்சாரம். அவரே சொல்றாரு, நான் உங்களுக்கு கொண்டு வந்த கலாச்சாரம், ஏன்னா அல்லாஹ் தந்தது, எனக்கு அல்லாஹ் தந்த கலாச்சாரமாக என் மூலமா உங்களுக்கு காட்டி தந்தானே கலாச்சாரம். கலாச்சாரம் என்றா என்ன? எப்படி குடும்ப வாழ்க்கை, எப்படி கணவன் மனைவி நடக்கணும், எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ளணும், எப்படி குழந்தையோட நடந்து கொள்ளணும், எப்படி திருமணம் முடிக்கணும், கொடுக்கல் வாங்கல் எப்படி, தொழுவுற எப்படி, உது செய்கிற எப்படி, ஜம்மு கசர் எப்படி, பிரயாணத்தில் எப்படி எல்லாம் நீங்கள் இருக்கணும், உங்களுடைய குளிப்பு கடமையான விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும், குடும்ப உறவுகள் எப்படி இருக்கணும், யார் அஜ்னபி, யார் மஹரம், யார் கல்யாணம் முடிக்கக்கூடாது, யாரை கல்யாணம் முடிக்கலாம், யாரோட தனியாக இருக்கலாம், யாரோட பேசலாம், யாரோட தனியாக போகக்கூடாது, இது எல்லா விஷயங்களும் நமக்கு தேவையான கலாச்சாரம் தானே. அந்த கலாச்சாரத்தில் சிறந்த கலாச்சாரம் ஹதி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது நபியோட கலாச்சாரம். அடுத்தது வஷர்ரல் உமூரி முஹததாத்துஹா, கெட்டது என்ன தெரியுமா? அது மார்க்கம் என்ற பெயரில் பின்னால் வந்தது, அதான் கெட்டது. இப்ப இந்த மைக்கு புதுசா வந்தது தான், ஆனா கெட்டது கிடையாது. ஏன்னா இது மார்க்கமா வரல. மைக்கில் பேசின 1000 நன்மைன்னு சொன்னா இது மார்க்கமா வந்திருக்கு. அப்படி சொல்லலையே நம்ம பின்னுக்கு நிற்கிற ஆளு கேட்கணும், எனக்கு கத்தையிலான்ட்டு மைக்க வச்சிருக்கு. அப்ப இது புதுசா வந்தது கெட்டது கிடையாது. இந்த ஃபேனு புதுசா வந்தது கெட்டது கிடையாது. இந்த பள்ளி கட்டடம் புதுசா வந்திருக்கு கெட்டது கிடையாது. நம்ம பாவிக்கிற போனு புதுசா வந்திருக்கு கெட்டது கிடையாது. கெட்டது எது தெரியுமா? மார்க்கம் என்ற பெயரில் புதுசா வருது. நபி செய்யாம நம்மளா ஒன்றை செஞ்சுட்டு அது பரக்கத்துங்கிறோம், இதுக்கு நன்மை இருக்குங்கிறோம். அப்ப அதான் ஆக கெட்டது. விளங்கிட்டா? நாமளா புதுசா ஒரு பர்த்டே உண்டாக்குறோம், நாமளா ஒரு 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 மிஹராஜ் நோன்பை உண்டாக்குறோம். மிஹராஜுக்கு சஹாபாக்கள் நோன்பு வைக்கல, ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கல. ஏனென்றா வரலாறுல மிஹராஜ் எப்போ போன, எந்த டேட்ல போனன்றதே ரெக்கார்டு இல்லை. மிஹராஜ் போனண்டு இருக்குது, கரெக்டா இத்தனா மாசம் இத்தனாம் தேதி இந்த மாசம் தான், சஃபர் மாசம் தான் அப்படின்ற ஏதாவது டேட் இருக்காண்டா இல்ல. மிஹராஜ் நோன்பு சஹாபாக்கள் பிடிச்சிருக்காங்களா? இல்ல. ஆனா நம்ம ஊர்ல மிஹராஜ் நோன்பு பிடிக்கிற வழக்கம் இருக்குது. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா? இல்ல. அப்ப இல்லாதது என்ன? மார்க்கத்தின் பெயரால் வந்தது, வந்தது கெட்டது. மார்க்கத்தின் பெயரால் வந்தது கெட்டது. இதை சொன்ன நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க, அதுல சம்சா இருக்கு, ரோல்ஸ் இருக்கு, பெட்ரி இருக்கு, கேக் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு போட்டு கேக் எடுங்க இப்ப செஞ்சதுன்னு சொன்னா சம்சா எடுக்க கூடாதுன்ற அர்த்தமா? பிஸ்கெட் எடுங்க நல்லது, வெளிநாட்டுல இருந்து கொண்டாந்துட்டா அப்ப சம்சா எடுக்க கூடாதுன்ற அர்த்தமா? இல்லையே. அதே மாதிரி வார்த்தையில உண்மை குர்ஆன், கலாச்சாரத்தில் சிறந்த ரசூலோட கலாச்சாரம் என்று சொல்லி போட்டு மொத்தமா விட்டா, ஓ அது சரி இதை செய்யக்கூடாதுங்கிரி. நல்ல ரசூலோட கலாச்சாரம். இப்ப நாங்க பர்த்டே கொண்டாடுறோம், இப்ப நாங்க மீலாது கொண்டாடுறோம், நாங்க இப்ப மௌலத் கொண்டுறோம், அதுல என்ன இருக்கு பிரச்சனை? நாங்க கந்தூரி கொடுக்கோம், என்ன பிரச்சனை ரெண்டு கேட்போமே. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கெட்டதும் இருக்குது அதை தொற்றாத. அது என்ன? முஹ்ததாத்துஹா, மார்க்கத்தின் பெயரால் பிறகு வந்தது, மார்க்கத்தின் பெயரால் பிறகு வந்தது, அதான் கெட்டது. மார்க்கத்தில் இல்லை. உதாரணமா பிள்ளை வயிற்றுல இருந்தா பிள்ளை கொழுக்கட்டை சொல்றோம். மார்க்கத்தில் இருந்தா குறைஞ்சபட்சம் கொழுக்கட்டைக்கு அரபால என்னண்டாவது தெரிஞ்சிருக்கணும். மௌலை மாதிரி ஒரு மௌலைட்ட போய் கேளுங்க, கொழுக்கட்டைக்கு அரபால என்ன தெரியா? அப்ப அரபால அதுக்கு என்னண்டே தெரியாண்டா அது எப்படி இஸ்லாம் ஆகும்? அது எப்படி இஸ்லாம் ஆகும்? வெறுமா வராது. அப்ப நாங்க அதை விளங்கணும். ஷர்ரல் உமூரி முஹததாத்துஹா,
மார்க்கத்தில் கெட்டது என்னென்றால், காரியத்தில் கெட்டது என்னென்றால் மார்க்கம் என்ற பெயரில் புதுசா வந்தது முஹ்தஸாத். வகுல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, எல்லா முஹ்தஸத் மார்க்கத்தின் பெயரால் புதுசா வந்ததும் பித்அத். பித்அத்துக்கு தமிழ் என்ன என்றால் நூன செயல். தமிழ் என்ன? நூன செயல். நூன செயல் என்றால் குறைபாடுள்ள செயல். ஒரு சில ஆக்கள் தமிழ்ல அந்த பேர் மருகி 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 நூதன செயல் என்று செல்ல தொடங்கிட்டாங்க. சில பயான்களை நீங்க கேட்டிருப்பீங்க. சில மௌலைமார்கள் எல்லா முஹ்தஸாத்துகளும் நூதன செயல் அப்படிமா. நூதன செயல் இல்லாட்டி சிலர் மொழி வைப்பாங்க பித்அத், நூதன செயல். நூதன செயல் நல்லது, நூதனமா ஒரு விஷயத்தை செய்யறது நல்லது. விளங்கிட்டா? அல் அனாத்து மின் அல்லாஹ், நூதனம் அல்லாவின் புறத்தில் இருந்து உள்ளது. அது எப்படி கெட்டதாகும்? தமிழ் மருகி வந்த நாமளே ஒரு சில சொல்லுகளை சொல்லி சொல்லி மருகி மருகி என்ன செய்வோம்? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் நம்புவோம். 1000 பொய் சொல்லி கல்யாணம் என்று சொல்லுவோம். ஆனா உண்மை அது மருகி வந்தது. 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிச்சு ஒரு பிள்ளோட வாழ்க்கையில விளையாடலாமா? நாம புறவை அழுதுகிட்டு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லிருக்கலாமே, இவன் சிகரெட் குடிக்கிற கஞ்சா குடிக்கிறேன்னு சொல்லிக்கலாமே. ஏன் மறைச்சேன்டா? அது 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம். அது அப்படி இல்லை, 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம். 1000 பேரை விசாரிக்கணும். இந்த மாப்பிள்ளை நல்லம்மா 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 நல்லம்மான்னு. 1 போனா 2 போதா 1000 கேட்கணும். இவரை பற்றி கேளுங்க. 1000 பேர் சொல்லி ஒரு கல்யாணம்ங்கிறது சொல்லுக்கு சொல் சொல்லி சொல்லி மருகி 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் என்று ஆயிற்று. விளங்கிட்டா? அடி அடித்தால் அடிமேல் அடி அடித்தால் அம்மியும், சொல்லுங்களேன் என்ன வரும்? அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் என்றது மருகி வந்தது. அம்மி அடி வாங்க இல்லாம தள்ளி போய் நிற்குமா? அடிமேல் அடி அடித்தால் அம்மி நகரும் இல்லை, தகரும். அம்மியும் தகரும். அப்ப மருகி வந்தது, மருகி வந்தது. அந்த மருகி வந்ததுதான் நூதன செயல். உண்மையிலே அதுக்கு பேர் நூன செயல். தமிழ்ல நூன செயல் அப்படி என்றால் குறைபாடுள்ள செயல் என்றால். நூன செயல் என்றால் என்ன? குறைபாடுள்ள செயல். அந்த குறைபாடுள்ள செயல் எல்லாமே வழிகேடு. வழிகேடு எல்லாமே நரகத்தில். இதை சொல்லிட்டு தான் பயான். விளங்கிட்டா? அப்ப என்ன தலைப்பில் உங்களுக்கு பயான் பண்ணாலும் அந்த மௌலவி அரபில் ஒரு விஷயம் சொல்றார், குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுங்க, மார்க்கம் என்ற பெயரில் புதுசா வந்ததை எடுத்துடாதீங்க, நரகத்துக்கு போகும். இதை சொல்லி போட்டு உங்களுக்கு பயம் பண்றாருன்றதை விளங்கிக்கோங்க. இதை இப்போ தப்லீக் ஜமாத்தில் தமிழ்லையே பயம், மௌலை மாதிரி இல்லை தானே ஜமாத்தில் பயம் பண்றார்கள். இப்போ தப்லீக் ஜமாத் ஒன்று வந்திருந்தா ஒரு பெண்கள் பயம் வைப்பாங்க, ஒரு கார்குன் சாப்பினைவார் பயம் பண்ணுவார். பயான் எல்லாம் தமிழ்ல இருக்கு. இந்த இன்னெல்லாம் அவங்களுக்கு தெரியாதானே, தமிழ்ல சொல்லுவாங்க. இதே கருத்தை தான் தமிழ்ல சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மேலான பெரியவர்களே சகோதரர்களே, துன்யா ஆஹ்ராவுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா தீன்ல வச்சிக்கான். தீன் என்பது அல்லாஹ்ட கட்டளை, ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கை வழிமுறை. இது ரெண்டையும் அணு அணுவா பின்பற்றி வாழ்றதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கியிருக்கு. அதுதான் நாம பரபுல சொன்னோம். தீன் என்பது அல்லாஹ்ட கட்டளை, குர்ஆன், ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கை வழிமுறை, சுன்னா. இது ரெண்டையும் அணு அணுவா பின்பற்றணுமா? அசையப்படா, மாறிடப்படா, அணு அணுவா பின்பற்றணும். பின்பற்றத்துல தான் ஈருலக வெற்றியும் இருக்கு. இங்கேயும் வெற்றி, அங்கேயும் வெற்றி. இதைத்தான் சொல்லி போட்டு பயான தொடங்குறாங்க. விளங்கிட்டான்? அப்ப யதார்த்தமா சரியாத்தான் இருக்கிறாங்க. நாம கேட்கிற நாம தான் அதை இந்த காதால கேட்டு அந்த காதலையை விட்டுட்டு போறோம். இஞ்சால வரும்போதாவது கொஞ்சம் பட்டு இருக்கு. விளங்கிட்டா? அப்ப அப்படியே விட்டுட்டு போறோம். அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இது அரபுல சொல்லி சொல்லி நாம கேட்டு கேட்டு இத்தனை பயானுக்கு போயிருக்கோம். இந்தையில இருந்து பயான் என்று போனா அரபுல அவங்க சொல்லும் போது தமிழ் உங்களுக்கு ஓடணும். இதைத்தான் சொல்றாங்க. அப்ப பயான் பண்ற மௌலவியே மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்த இந்த திக்ரை 10,000 தடவை சொல்லுங்க, உங்களுக்கு ஆபத்துக்கள் இருந்து பாதுகாப்பு வருமெண்டா எங்க இருக்கு? ஹதீஸ் எங்க இருக்குது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் விட்டடிச்சிட்டு போகலாமா? நான் என்ற கருத்தை ஒன்றை சொல்லிட்டு போகலாமா? சொல்ல இயலாது இல்லை. அப்ப நாம மார்க்கத்தில் பாதுகாப்பா இருப்போம். மார்க்கம் என்ற பெயரில் உள்ளே வந்து அது மார்க்கம் என்ற உருவம் எடுக்குதென்றால் நாம காவக்காக்கல் என்று அர்த்தம். இஸ்லாத்தில் முஸ்லிம்கள் மட்டும் ஓரளவு காவக்காக்குறாங்க. குர்ஆன்ல இன்னும் கை வைக்கல. ஹதீஸ்கள் ஒரு சிலது மருகி 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 சில விஷயங்களை மக்கள் ஹதீஸ் என்ற பெயரில் எடுத்துக்கிட்டாலும் குர்ஆனில் இன்னும் என்ன செய்யல? கை வைக்கல. அதனால தான் இன்றைக்கும் முகமது நபிக்கு சிலை வைக்கல. இல்லாட்டி நல்ல விஷயம் சொல்ல வந்தவங்களை கடைசியா சிலை வச்சு கடவுள் உண்டாக்கி விட்டு, நல்லது சொல்ல வந்தவர் கடைசியா என்ன செய்வார்? கடவுள் என்று ஆகிடுவார். அவருக்கே கடவுள் என்று ஆக்கி விட்டுருவாங்க. விளங்கிட்டா? அப்ப நாங்க முதல்ல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். இப்ப தலைப்புக்குள்ள வருவோம். கணவன் மனைவி
என்கிறவங்க எவ்வளவுக்கு நெருக்கமான உறவுகளோடு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும், அதுக்கு பிறகு குழந்தை வளர்ப்பு. உண்மையிலே இந்த குழந்தையை நல்லா வளர்க்கெடுக்கிறதுக்கு கணவன் மனைவியினுடைய நெருக்கம் கண்டிப்பா தேவை. ஏனென்றா பிள்ளைகள் அவங்கள முடன எடுக்கிறதே வாப்பா உமாவைத்தான். பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல், பிள்ளைகள்கிட்ட இருக்கிறது போல கற்றல். பாப்பா உமா எப்படி இருக்காங்க ஒரு வீட்டில், அதைத்தான் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கை வழிமுறையாக எடுத்துக்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, குல்லு மௌலிதின் யூலது அலல் ஃபித்ரா. குழந்தை பிறக்கும் போது தெளிவான நல்லதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் பிறக்குது. இன்னமா யுஹவ்விதானி அவ் யுனஸிரானி அவ் யுமஜ்ஜிசானி வாலிதாஹு. அந்த குழந்தையை யூதனாகவோ கிறிஸ்தவராகவோ நெருப்பு வணங்கியாகவோ மாற்றிக்கிறது உம்மா பாப்பா. உம்மா பாப்பா எவ்வளியோ அவ்வளி தான் பிள்ளைகளும் போகும். நம்ம சொல்லுவோம், பழையாக்கள் சொல்லுவோம், மாடு போகிற வழியில் நான் கயிறு போகும். உம்மா பாப்பா என்ன செய்கிறாங்க, அந்த பிள்ளையை கொண்டு வச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்கிறாங்களோ அதைத்தான் என்ன செய்யும், அந்த பிள்ளை செய்யும். நம்ம சொல்கிற பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுது, கெட்ட வார்த்தை பேசுனாங்க. கெட்ட வார்த்தை இல்லை, கேட்ட வார்த்தை தான் பேசும். நாங்கள் என்ன கதைக்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், அதைத்தான் பிள்ளை பேசும். அப்போ அந்த கணவன் மனைவியினுடைய ஆரோக்கியமான உறவும் குழந்தை வளர்ப்பும் என்ற தலைப்பு போட்டதில் ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருக்கு. என்னண்டா, பிள்ளையை நீங்கள் நல்லா வளர்க்கணுமெண்டா முதல் நீங்கள் கணவன் மனைவி நல்லா இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்யணும், நல்லா இருக்கணும். எப்படி நல்லா இருக்கிறது, எப்படி கணவன் மனைவி நல்ல தொடர்போடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை இப்போ தலைப்பு போட்டு பள்ளிக்குள்ள பெண்கள் எல்லாம் எடுத்து பேச வேண்டிய ஒரு நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். என்னண்டா, ஒரு காலத்தில் கணவன் மனைவி உறவு நல்லா இருந்துச்சு. எந்த காலத்தில் தெரியுமா, இந்த ஃபோன் வாரத்துக்கு முன்னே நல்லா இருந்துச்சு. கணவன் மனைவி உறவு நல்லா இருந்துச்சு. அவங்க தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க தான் காய்ச்சிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ள எல்லாம் இருந்துச்சு. நல்ல தொடர்பு, பேச்சு, வார்த்தை எல்லாமே இருந்துச்சு. பொண்டாட்டி தடுமல்லண்டாலும் புருஷனுக்கு தெரியும், இருமல்லண்டாலும் தெரியும். முகம் ஒரு மாதிரியாக வாடி இருக்கண்டா, என்னன்னு நோண்டி நோண்டி விட மாட்டான், கேட்பான். இல்லை சொல்லு, நீ ஒரு மாதிரி அறிக்காய், நீ 2 நேற்று ஒழுங்கா சாப்பிடல. இப்போ பொண்டாட்டி ஒரு மாதமாக திங்காதே புருஷனுக்கு தெரியா. பக்கத்தில் படுக்கால் காய்ச்சலோட விடிஞ்சொழுமே அவன் வேலை போகிறான் தெரியா, அவுட். அப்படித்தான் பொம்பளை. புருஷன்ற மனநிலை இம்பளங்கள்ல ஒன்றுமே, அவன் என்ன டென்ஷனில் வாரான்னு தெரியாமல் நாம் கதையை அள்ளி போட்டோம். அவன் வாரார், அவரை முகத்தை பார்த்து இவருடைய ஏதோ டென்ஷன் இருக்குதுன்னு நாம் என்ன செய்யணுமே, புரிஞ்சு கொள்ளணும். அதுவும் இல்லை. அவன் 1008 பிரச்சனையோட வாரான். அப்போ நம்முடைய சின்ன பிரச்சனையை தூக்கி உப்பு முடிஞ்ச சண்டையை எப்படி பண்ணாமல், அவன் உப்பு இல்லை கழுத்து போகுதுன்ற பிரச்சனையோட வருவான். அவன் நாம் உப்பு முடிஞ்சன்னு சண்டை பிடிச்சிக்கு நிற்கும். அப்போ கணவன் மனைவி என்கிறவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் போனது பெரும்பாலும் இந்த ஃபோன் வந்தது பிறகுதான். இப்போ கல்யாணம் நடக்கிற எண்ணிக்கையை விட விவாகரத்து நடக்கிற எண்ணிக்கை தான் அதிகம் என்று காலிமார்கள் சொல்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறத விட ஃபைல் எங்கே கூட, கல்யாணம் முடித்த ரிஜிஸ்டர் ஃபைல் இவ்வளோ உயரத்தில் இருந்தால் ஃபசகு வழக்கும் தலாக்கு வழக்கும் இவ்வளோ உயரத்தில் இருக்குமே செய்யல. அதான் கூட சும்மா சிம்பிளாக நோமலாக வேண்டிக்கிட்டு போகிறாங்க. எதை வேண்டிக்கிட்டு, விவாகரத்து வேண்டிக்கிட்டு. எதையுமே கிடையாது. கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தோட அந்த குழந்தைய ஒரு தாய் பெற்று அந்த தாய் தகப்பன் நல்ல முறையில் நடங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அந்த குழந்தைய அவ்வளவு கஷ்டப்பட்ட பலி வேதனை அன்னரமெல்லாம் பிரசவம் முடிஞ்ச பெண்ணுக்கு சொல்றது மறுபிறவி என்று. என்னண்டா, செத்து பொழைச்சிருக்காள், 2வது பிறவி செத்து திரும்ப பொழைச்சிருக்காள். ஒரு பெண்ணு மறைஞ்சி பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகாம ஒரு ஆம்பளை வந்த தலை குனிஞ்சு தலையெழுத்து மூடி சோளால முகத்தை மூடி இப்படியெல்லாம் மறைஞ்சிருந்த நம்முட உம்மா என்ற உம்மாவை தான் சொல்றது. நம்முட உம்மா நமக்காக வேண்டி ஒரு டாக்டர் ஆம்பளையா இருந்தாலும் எங்க மறைச்சோமோ அதான் திறந்து நம்மளை பெத்தெடுக்கிறதுக்காக அவ வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதுல வேற சாகுறா. எங்க ஒரு மான் இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஆம்பளை கை வைக்கிறான். அதை நமக்காக பொறுத்துக்கிட்ட தாய், நமக்காக தூக்கம் முழிச்ச தாய், நமக்காக கண் விழிச்ச தாய், நமக்காக காத்திருந்த தாய், நமக்காக முழிச்சுக்கிட்டு இருந்த பசிச்சுட்டு இருந்த தாய், நம்மளை தூங்க விட்டு பக்கத்துல வாப்பா உம்மா படுத்துக்கிட்டு அவங்களோட உசும்புது காலு உசும்புது என்று நம்மளை ரசிச்ச தாய், நமக்காக வேண்டிய உடம்ப கிழிச்ச தாய், நமக்காக சேர்த்து சேர்த்து வச்ச தாய். நம்மட வாப்பா வெளிநாட்டில இருந்து நம்மட உம்மாவை பிரிஞ்சிருந்து கல்யாணம் இல்லை, ஒரு நல்ல விஷயம் இல்லை, ஒரு மையத்து இல்லை,
ஒரு நல்ல ஒரு பங்கன் இல்ல, குடும்பம் இல்ல, பாப்பா இல்ல, பாப்பாட மையத்துக்கு இல்ல, உம்மாட மையத்துக்கு இல்ல. நம்ம பறந்துட்டோம் என்று வெளிநாட்டுல தவிக்கிறானே நம்மட பாப்பா. ஒரு கார்ல சாஞ்சி போட்டோ எடுத்து நமக்கு தெரியும். ஆனா அறக்காரன் காரை கழுகுறது நமக்கு தெரியாது, அவன் கப்பிச்ச கழுகுறது நமக்கு தெரியாது. சோத்துல கை வைக்க கொள்ளையா முஹம்மது ஏறலான்பா, வா எடு வண்டியம்பான். எழும்பிக்கிட்டு ஓடுறான் நம்மட வாப்பா. திங்கினல்ல டிரைவரா போறவன் எல்லாம் நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லை. கேட்டு பாருங்க. நமக்காக நெஞ்சில சுமந்த வாப்பா, நம்மள பௌத்துல சுமந்த உம்மா. இந்த தாய் தகப்பனை எப்படி மதிக்கணும் ஒரு பிள்ளை, எவ்வளவுக்கு மதிக்கணும் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை செய்யற அநியாயம் 4 நாள் பழகினது, 4 மாசம் பழகினதுக்காக இந்த உம்மா வாப்பாட கௌரவம் குறைய போகுது, தலக்குனிவு ஏற்பட போகுது, மானம் காத்துல பறக்க போகுது. அவங்க நமக்காக சேர்த்து வச்சதெல்லாம் அப்படியே நிக்க போகுது. அவங்க உயிரோட செத்து போக போறாங்க. நம்மளோட ராத்தாட கல்யாணம் சல்லாக போகுது, தங்கச்சிட கல்யாணம் நிக்க போகுது. காக்கா அவமானப்பட போறான். எதுவுமே யோசிக்கல. அவனுக்காக கிளம்பி ஓடுற இந்த பொம்பளை பிள்ளைகள் இருக்குதே, உலகத்திலே அல்லாஹ்க்கு இணை வைக்கிறதுக்கு அடுத்த வடி பெரிய பாவி என்றால் அவளுதான், மன்னிக்க முடியாத குற்றம். அவ்வளவு பெரிய அநியாயம். இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து நல்லா இருக்கிறா. அல்லாஹ் எப்படி சோதிப்பான்? கண்டிப்பா அல்லாஹ் சோதிப்பான். அந்த வலியும் வேதனையும் கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். அல்லாஹ் அவ்வளவு சோதிப்பான். அப்ப கல்யாணம் என்கிறது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் முதல்ல ஹலாலா செய்யறோம். உங்களோட விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணி தாரது வாப்பா அம்மாக்கு அனுமதி இல்லை. ஆனா உங்களோட விருப்பத்தோட மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறதும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பிடிச்சா வாப்பா கிட்ட உமா கிட்ட சொல்லுங்க, எனக்கு நல்ல போல தெரியுது பாருங்க வாப்பா. அவங்க பார்த்து தர மாப்பிள்ளைய நீங்க 1க்கு 2 பாருங்க, இல்லாட்டி இது தேவையில்லைன்னு சொல்லுங்க, அது உங்களோட உரிமை. ஆனா நீங்க ஒன்றை பார்த்து வச்சுட்டு இதோட நான் வாழ போறேன்னு போனா உங்களுக்கு தெரியாது அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு. ஒரு பொம்புல ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அவன் நல்லவன் நான் கட்டவன் யாருக்கிட்ட விசாரிக்கிறேன், யாருக்கிட்ட? அவனுக்கு தங்க கேட்கிறேன், நீங்க சிக்கெட்டு குடிச்சிருக்கீங்களா, அது என்ன கலர்ன்னு அவன் கேட்பான். அதை கையில வச்சு தங்க வைப்பான், என்ன கலர்ன்னு உங்களுக்கு தெரியாது. செல்லவன் செல்லுவான், இன்ன விட போறேன் நம்பான், இன்ன விட போறேன். நாம சொல்றேன் அவர் விட்டுருவார், விடுவார், ஒன்னையும் விடுவார், ஒன்னையும் விடுவார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்த சாட்சியாக ஈமான் இஸ்லாத்தை கொடுத்து மார்க்கத்துக்குள்ள எடுக்க இயலாம போச்சு. உள்ளத்தை ஆள்றவன் நல்லா நாங்கெல்லாம் நம்புறோம். அவர் தூள் பாவிக்கிறத நிப்பாட்டிடுவாராம். அவர் என்ன கல்யாணம் பண்றதோட பள்ளிக்கே படுப்பாராம். அப்ப நீ எனக்கு கல்யாணம் பண்ண போற, பள்ளி கல்யாணம் பண்ணட்டும். இப்படி சொல்றான். நாம இப்படி ஏமாறுறோம். அப்ப தொடக்கம் போல அல்லாஹ் குர்ஆன்ல 2 விஷயத்தை சேர்த்து சொல்வான். அந்த 2ம் அடுத்து முக்கியமானதா இருக்கும். அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கண்டா, வாத்து ஸக்கா, ஸக்காத்தை கொடுங்க, அவ்வளவு முக்கியம். அத்தீஉல்லாஹ், அல்லாஹ் கட்டுப்படுங்கண்டா, வாத்திஉ ரசூல், ரசூலுக்கு கட்டுப்படுங்க, அவ்வளவு முக்கியமான விஷயம். விளங்கிட்டா? யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், அடுத்தது தீமையை தடுப்பார்கள். 2 சேர்த்து வழக்கம். அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொல்ற இடத்துல ஒன்றை சேர்த்து சொல்வான் தெரியுமா? வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்க வணங்க வேண்டும் என்பது அல்லாஹ் விட்ட தீர்ப்பு. 2வது வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹ் விட்ட தீர்ப்பு. விளங்கிட்டா? அல்லாஹ்வை வணங்குங்க முதல் கடமை என்றால், பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடங்க 2வது கடமை. வஷ்குர் லீ வலி வாலிதைக், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க முதலாவது, உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க 2வது. நான் இவ்வளவு வளர்ந்திருக்கேன்டா, இதுக்கு பின்னால் என் உம்மாவும் பாப்பாவும் இருக்காங்க. அவங்களோட தியாகம், அவங்களோட தூக்கம், அவங்களோட கண்ணீர், அவங்களோட ரத்தம், அவங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கை நிமிடங்கள் என்னில் கரைஞ்சி இருக்கின்ற ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். அப்பா நான் அவங்கள மதிக்க முடியும். திட்டினாலும் ஏசினாலும் தப்பு செஞ்சாலும் கோபத்தில் அடித்தாலும் பாப்பா குழந்தை பருவம் சரியா இருக்கும் என்ற அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க. குல்லு மௌலுதின் யூலது அலல் ஃபித்ரான், ஒவ்வொரு குழந்தையும் சரியானதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையோடு பிறக்கிறது. குழந்தைக்கு உம்மா அடிப்பா, அந்த பிள்ளை உம்மாண்டு தான் கத்து. உம்மா அடிப்பா, அந்த பிள்ளை உம்மாண்டு தான் கத்து. ஏன்னா அந்த பிள்ளைக்கு தப்பு செய்ய தெரியாது. ஆனால் நாம் வளர்ந்தது பிறகு உம்மா கொஞ்சம் ஏசினா உனக்கு என்னோட இறக்கம் இல்லை அடியம்பம், உம்மா ஏன் நேசரான்னு யோசிக்க மாட்டோம். உம்மா நம்மளுக்கு ஏன் நேசரா, நம்ம வெளியே போப்படா மறைஞ்சிருக்கணும் என்று ஏசரா. உம்மா நமக்கு ஏன் நேசரா, நாம் சமைக்க பழகணும் என்று ஏசரா. உம்மா நமக்கு ஏன் ஏசரா, ஒரு குடும்ப பொறுப்பை சுமக்கணும் என்று ஏசரா. நமக்கு புரிய மாட்டேங்க. தாய் தகப்பனுடைய வலியும் வேதனையும் நமக்கு தெரியாது.
அவங்களோட தலைவாணிக்கு தெரியும், அவ்வளவு அழுதுருப்பாங்க. நம்ம தூங்குவோம், அவங்க தூங்க மாட்டாங்க. நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஒவ்வொரு வாப்பாமாரும் பிள்ளைகளுக்கு முன்னால் அழாத மக்கள். நீங்க தூங்கி நல்லா தூங்கிருப்பீங்க. நொழும்பு அடிக்கிற ஷாட்டில் வாப்பா ரூமுக்கு வருவார், உங்களோட பெட்ஷீட்டை இழுத்து சரியாக்குவார். தள்ளி நின்று அந்த புள்ளோட முகத்தை பார்ப்பான். இந்த புள்ள படுக்குது, இந்த புள்ளை குமரா போச்சு, இந்த பிள்ளைக்கு நான் மாப்பிள்ளை தேடணும் என்று ரசிப்பான். இந்த பிள்ளைய பாரும்பான். அது உம்மா கிட்ட சொல்லி அழுவான். நமக்கு முன்னால் ஆண்கள் அழுததில்லை, ஆனா நமக்கு வாப்பாவை தெரிகிறது வில்லனா தான் தெரியும். நம்மளுக்காக சாவுறவன் வாப்பா, நமக்காக செத்துக்கிட்டு இருக்கிறவன் வாப்பா. அந்த வாப்பாட வலி வேதனை நமக்கு விளங்குறது, நம்மளோட உம்மாட வலியும் வேதனை நமக்கு விளங்குறது இல்லை. அதை திட்டு போட்டு அதை விட்டு போட்டு ஓடுறோம்டா, அவளை போல் ஒரு துரோகி வேறு யாருமே. நான் கேட்கேன், ஏன் இந்த பொம்பளைகளுக்கு நமக்கு வயசு 18 19 வருஷமா நேசிச்சதுதான் உமாவும் பாப்பாவும், அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு வருஷம் பலவீனோட ஓடுறோமே. அந்த ஒரு வருஷத்தை விட்டு போட்டு இந்த 19 வருஷத்துக்கு காதல போய் கட்டிப்பிடிக்க தெரியாதா? அம்மா எனக்கு நீ அம்மா எல்லாம் என்று ஏன் ஒதுங்க முடியல? வயசு, அந்த வயசு. அது தயவு செஞ்சு மார்க்கம் என்கிற அடிப்படையில் வாழ்க்கையை தொடங்கி பாருங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபல்ஃபர் பிதாத்தி தீன், தீன் உள்ளவர்களை பார்த்து திருமணம் முடித்து வெற்றி பெற்றுக்கொள் அப்படி என்று சொல்றாங்க. அப்ப மார்க்கம் ரொம்ப முக்கியமா இருக்கணும். அந்த மார்க்கத்தோட நம்ம கல்யாணம் கட்டிட்டோம் என்றால் அதுக்கு பிறகு நம்மளோட வாழ்க்கையில சில தியாகங்கள் செஞ்சாகணும். உங்களோட பழக்கங்கள், உங்களோட வளமைகள் வேறாக இருக்கலாம். கல்யாணம் முடிச்சு நம்ம புருஷனுக்கிட்ட போயிட்டோம் என்றால் நம்முடைய சில வழக்கங்களையும் பழக்கங்களையும் மாற்றித்தான் ஆகணும். நம்முடைய உணவு முறை, நம்முடைய தூக்க நேரங்கள் எல்லாம் சில நேரம் மாறி ஆகணும். நம்முடைய கணவன் நமக்கு எல்லாம் அவன்தான். சொன்னாங்களே, அல்லாஹ் தவிர வேற யார் காலையும் விழுந்து சுஜூது செய்யறது இந்த மனிதனுக்கு அனுமதி கிடையாது. அப்படியே அனுமதி இருக்குமா இருந்தா ரசூலுல்லாஹ் கால உழலாமான்னு கேட்கிறாங்க. நாக்கு புனம் மன்னர் காலில் மக்கள் விழுறாங்க, யார சொல்லலாம் உங்க கால நாங்க விழுறோம், உங்களுக்கு நாங்க சுஜூது செய்ய போறோம் என்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, ஒரு மனிதன் காலில் மனிதன் தலை வைத்து சுஜூது செய்யக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த நெற்றி கீழே சிரம் சாயணும். மனுஷனுக்கு மனுஷன் செய்யறதாக இருந்தா ஏங்கால விழாதீங்க, உங்க புருஷங்கால விழணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எல்லாம் அவன் நமக்காக தியாகம் செய்ய, நமக்காக வாழ்றவன், நமக்காக உழைக்கிறவன், நமக்காக யோசிக்கிறவன் கணவன். அப்ப கணவனுக்கு கட்டுப்பட்டு அவருடைய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி வாழணும்ங்கிறத அந்த உணர்வை கொடுத்து தான் நம்ம கல்யாணம் முடிக்கணும். முன்பொரு காலத்துல பழைய ஆக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பேசுறதா இருந்தா அங்க சில விஷயங்கள் பழக்கப்படுத்தி கல்யாணம் முடிக்கிறதுக்கு ட்ரைனிங். என்ன ட்ரைனிங்? எல்லா விதமான சமையலும் சில தீவனங்கள் செய்யறதும் அந்த பொம்பளை பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும். நமக்கு இப்ப எல்லாம் ரெடிமேட்டா கிடைக்கிறது, பிரச்சனை இல்லை. நெல்லு குத்துறது, அரிசி புடைக்கிறது, அரிசி அரிக்கிறது, மாவு இடிக்கிறது, அம்மியில கொச்சிக்கா அரைக்கிறதெல்லாம் இன்றைக்கு பெரிய புயர பிள்ளை கண்டாக்களுக்கும் ஒரு சிலருக்கு தெரியா. சொலவு கொடுத்து புட வேண்டாம் தெரியா, சும்மா தூக்கிட்டிக்கு போட்டு இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம். அதுக்குள்ள இருக்கிற மண்ணை வெளியாக்க தெரியா, அதுல இருக்கிற தவுட்டை வெளியாக்க தெரியா. இப்ப எல்லா மெஷின்ல அரிசி ஃப்ரெஷ்ஷா வருது, கல் மண் நீக்கப்பட்ட சுத்தமான அரிசி. கழுவுறதும் கொட்டுறதும் டைமிங் வச்சு ஆக்கி ஓவாக்குறதும் தான் நமக்கு தெரியும். ஆனா அப்பைய காலத்துல அந்த அரிசியை புடைக்கணும், அந்த அரிசியை அரிக்கணும், கல் எடுக்கணும், ஒல வைக்கணும், பார்த்து மூடணும், இப்படி எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து வாழ்க்கையில எப்படி புருஷன் வரணும், புருஷன் வந்தா எப்படி கவனிக்கணும், எப்படி டீ ஊற்றணும், எப்படி எப்படி எல்லாம் நடக்கணும், மாமியார்கிட்ட எப்படி பேசணும், குழந்தைனார்கிட்ட எப்படி பேசணும், இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து உம்மா பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருப்பா. இப்ப உம்மா குந்தி எல்லாம் யூடியூப்ல நான் பார்ப்பேன். கல்யாணம் ஸ்கூலுக்கு போகிற ஓ லெவல் எடுக்கிற, ஏ லெவல் எடுத்தா யூனிவர்சிட்டியில் போர்டிங்கில் இருந்து படித்து பட்டம் பெற்று வந்த கையோட மாப்பிள்ளை ரெடி கல்யாணம் முடிச்சு அடி ஊற்ற தெரியா. கணக்க பெற கல்யாணம் கடைசியில் போய் நிற்கிது. என்னன்னு கேட்டால், எனக்கு டீ ஒன்று என்ன பொண்டாட்டி ஊற்றி தரல, நான் எனக்கு இவளோட வாழணும். ஒல்லாஹி புள்ள 2 பேத்துட்டு சோறாக்க தெரியாத. நான் கேட்டேன், பிரியாணி இல்லை, சும்மா வெள்ளை சோறு அரிசியில் களி தண்ணியை ஊற்றி உப்பு வச்சு ஆக்குறது, இது தெரியாதான்னு கேட்டேன் ஒருவளுக்கிட்ட. புள்ள 3 இருக்கு இல்லைண்டாள். அல்லாவே. அப்ப தம்பி எடுத்த முடிவு சரி போடலாம். தம்பி
தம்பி கூட போறானா என்ன நடந்தது வெளி சமைக்க தெரியா டியூட்டி தெரியா மாமியா தான் எனக்கு எல்லாம் செஞ்சாரு மாமியாவை பண்ணின மகளையா பண்ணின எனக்கு என்ன இப்ப இவதான் நான் என்ற நிலைமை என்ன கடை திங்கிறா கடைசி வரைக்கும் பழகுற இல்லையா யூடியூப்பை பார்த்து தலைவின்ன தெரியுது சமைக்க தெரியலன்னு கேட்கப்படுறேன் இப்ப இப்படியான நிலைமையில நம்மளோட பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தா அந்த பிள்ளை எப்படி குடும்பம் நடத்துற எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுற அப்ப முதல்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம படிக்கணும் அதுக்கு முதல்ல நம்முடைய சமுதாயத்தில் உள்ள மூத்த மனுஷன்ற கதையை கேட்கும் மூத்த மனுஷன்ற கதையை இப்ப கேட்கறல்ல பழைய ஆட்கள் சொல்லுவாங்க முதியோர் சொல்லும் முத்திய நெல்லிக்காயும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்று சொல்லுவாங்க நெல்லிக்காய் அதுண்டா திங்க கொள்ள கசக்கும் பிறகு தண்ணி குடிக்க இனிக்கும் மூத்த ஆக்களை பேச்சும் அப்படித்தான் அவ புத்திமதி செல்லக்களை வாபோ தொடங்கிட்டாங்க என்று அல்லாவே என்ன கணாட்டு என்று சொல்லுவோம் ஆனா வாழ 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 எங்க உம்மா அம்மா சொன்னாவே எங்க உம்மா சொன்னாவே எங்க பெரியம்மா சொன்னாவே சுப்ஹானல்லாஹ் அந்த மனுஷன் என்ன அனுபவம்டாப்பா அந்த பிறகு தான் சொல்லுவோம் செல்ல கொள்ளாவ மௌத்தா பித்துருவா கபூராடி அம்பை நின்று கத்தணும் முதியவர்களை எங்க தள்ளி உதைச்சு விடுறோமோ அப்ப நம்ம வாழ்க்கையில பின்னுக்கு ஆகிறோம் என்ற அர்த்தம் ஏனெண்டா அவங்களோட வயசு அவ்வளவு அனுபவமா நமக்கு தந்துட்டு போறாங்க அவ்வளவு அனுபவம் ஒரு சின்ன விஷயமா நமக்கு ஒரு பெரிய விஷயத்தை சொல்லி தந்துட்டு அவங்க பேத்துருவாங்க ஒரு பெரிய விஷயத்தை சும்மா சிம்பிளா சொல்லிட்டு போவாங்க விளங்கிட்டான் என்ன சொல்லலாம்டா உம்மா எங்களுக்கு கல்யாணம் பண்ணக்குள்ள எங்களோட உம்மா சொல்லுவா பாப்பா இஷாக்காரி கேட்கறத வேண்டி கொடுத்துருவோம் இஷாக்காரி உண்ட பொண்டாட்டி இஷாக்காரி பிள்ளைவத்துக்காரி கேட்கறத வேண்டி கொடுத்துக்கோண்டு சும்மா சிம்பிளா தான் சொல்லி போட்டு போறா அப்ப அவள் எனக்கு இன்னும் புளியங்க அதிங்கணும் போல இருக்காண்டா அவள் என்னையாலும் செஞ்சு தேடி பிடிச்சு கொடுக்கணும் கொடுத்தோம் ஆனா அது ஒரு மூத்த மனுஷன் சொன்னது என்று சொன்னோம் ஆனா பிறகு சைக்காலஜி படிக்க 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 தெரியுது என்னென்றால் ஒரு தாயின் மனநிலை பாதிக்கப்பட்டால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையின் மனசு பாதிக்கப்படும் என்கிற சில ஆய்வு முடிவுகளை பார்த்தால் சுப்ஹானல்லாஹ் சிம்பிளா சொல்லிட்டாங்க பழையாக்கள் ஒரு பிள்ளை வகுத்துக்காரி கண் கலங்க கூடாதுன்னு சிம்பிளா சொல்லிட்டாங்க ஒரு பழமொழி தெரியுமா உங்களுக்கு ஊராட பிள்ளட தலையை தடவினா தன்ற பிள்ளை தானே வளரும் என்ன அர்த்தம் நாம என்ன நினைச்சுக்கிட்டோம் தெரியுமா அனாதைகளை பார்த்தா கேட்டா ஊரா பிள்ளைகளுக்கு நல்ல உதவி பதவி செஞ்சா ஊர்ல நம்முட பிள்ளைகள் அல்லாஹ் பார்த்துக்குவான் எங்க பாக்குற நீ பார்க்காம அல்லாஹ் எங்க பாக்குற அல்லாஹ் தான் உன்னை படைச்சு பாருண்டு மற நீ விட்டு போட்டு போனா அவன் எப்படி பார்க்க காரணகாரியத்தோடான ஈமான் கொள்ளணும் அந்த பழமொழி யாரு சொன்னா யாருக்கு சொன்னு தெரிஞ்சா தானே உங்களுக்கு அர்த்தம் தெரியும் பாப்பா கல்யாணம் முடிச்சு கொடுத்து மகனுக்கு சொன்ன பழமொழி அது மகனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் இப்ப நான் இப்ப மகனுக்கு நான் ஒரு நசீகத்தை சொல்றேன் மகன் இப்ப உனக்கு கல்யாணம் பண்ணி தந்திக்கன்னு யாரோ ஒருவன் பெற்ற ஊராட பிள்ளை இந்த ஊராட பிள்ளட தலையை தடவு தன்ற பிள்ளை தானே வளரும் நூலை போல சேல தாய போல பிள்ளை பொண்டாட்டி நல்லா கோட்டு பிறக்கிற பிள்ளை இல்லாது பழமொழி ஊராட பிள்ளட தலையை தடவினா தன்ற பிள்ளை தானே வளரும் என்று ஒரு பழைய ஒரு மூத்தமா தானே சொன்னேன் அதுல அர்த்தம் என்னண்டா பொண்டாட்டி மனசுடையாம மனம் நோகாம கவலைப்படாம கண்ணீர் சிந்தாம பிள்ளைய சுமந்து அந்த பிள்ளை நல்லா வரும் அழுது அழுதுள்ள சுமந்து அழுது அழுது பிள்ளைக்கு கொடுத்தா அந்த பிள்ளை பைலண்டா ஹைப்பர் ஆக்டிவ் உள்ள பிள்ளை இருக்கும் மேனியா உள்ள பிள்ளையா இருக்கும் பிள்ளை பிரச்சனைகள் வரும் டாக்டர்ஸ் மாற்ற பிள்ளைகள்ல சில மாற்றம் சின்ன பிள்ளை நேரம் கத்துறதும் குடிக்கிறதும் அடிக்கான் பிள்ளைகளுக்கு அடிக்கான் ஏறான் உட்டைக்கான் ஒன்றும் கேட்கான் இல்லை ஒன்றும் செல்லு கேட்கான் இல்லை வேண்டுகிட்டு அங்கே கொண்டு போனா டாக்டர்ஸ்மாருக்கு தெரியும் இல்லாட்டி கவுன்சிலருக்கு தெரியும் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படிமான்னு அங்கே இறைச்சி கறி சண்டை தான் நடந்து சொல்லுவாங்க இறைச்சி சட்டியும் நாயும் போலன்னு சொல்லுவாங்க ஒரே சண்டை வளவுக்கு உழுவாட்டாலே சண்டை அந்த அவுத்துக்குள்ள இருந்து சண்டா முடிச்ச டீ குடிக்க குளறி தான் டீ கொடுத்த பிள்ளைக்கு அப்ப அந்த பிள்ளையோட மனநிலை பாதிக்கப்படுது அப்ப குழந்தைகள் நல்லா இருக்கணும் என்றா நீங்க பெற்றோர்கள் நல்லா இருக்கணும் தயவு செஞ்சு சிலதை தியாகம் செய்யும் இந்த நாடகம் பார்க்கறது இந்த டிவி பார்க்கறது இதுகளை உடனும் புருஷனுக்கு நல்லது சொல்லணும் கல்யாணத்துல ஓதுற துவா என்ன ஒரு கணவன் மனைவி கல்யாணம் முடிச்சிட்டாங்கன்னா அந்த மணமகனுக்கும் அந்த மணமகளுக்கு நம்ம ஓதுற துவா என்ன பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக அல்லாஹ் உங்களை சூழவும் அல்லாஹ் அருள் செய்வானாக உங்க ரெண்டு பேரையும் அல்லாஹ் நலவில் ஒன்று சேர்ப்பானாக நலவுல தான் நீங்க ஒத்துமையா புருஷன் பொண்டாட்டி இருக்கணும் தொழாத புருஷனை தொலை சொல்லி சண்டை பிடிச்சா தான் பொண்டாட்டி அதுக்காக காலி கொண்டு போகணும்
நீங்கள் தொழுவுறல் இல்லை, இன்னைக்கு தேவையில்லைங்க. உருப்படியா இப்படி எவ்வளவு காலை கொண்டு போயிருக்காளா? என் புருஷன் தொழுறான் இல்லைண்டு நோ ப்ராப்ளமங்கள். அப்போ என்ன இஸ்லாம்? தொழாட்டி மார்க்க சட்டப்படி கல்யாணம் பிரியணும், அவரோட வாழையலாம். நீங்க தொழாட்டி அவர் உங்களோட வாழையலாம். தன்னை கபூருக்கு போறார், கந்தூரிக்கு போறார், என்ன அவுலியாக்கள் மகான்கள் என்று நெருங்குறார். முதல்ல அதை திருத்தணும். வாங்க அல்லாஹ் கிட்ட கேட்போம். கபூரில் அடங்கப்பட்டவர்கிட்ட போய் பிள்ளட வருத்தத்தை லேசாக்கியா அல்லான்னு கேட்கிறார். என்ன புரிஞ்சு இப்படித்தான் கேட்காது. நான் என்ன செல்ல மௌலவி வா உனக்கு நான் சொல்லித்தார். உன்னை மாப்பிள்ளையோட போ கபூருக்கு, நீ போய் கேளு ஏன் இவர் அடக்கிறிக்கு மவுத்தா போயிட்டார், அதனால அடக்கி. அப்ப அவரால் காப்பாற்ற இல்லாம மவுத்தாய் அடக்கிறிக்கு நம்மட பிள்ளை இவர் எங்க காப்பாற்ற போறாரு? பிள்ளைய பறிச்சுக்கு வா ஊட்ட பின்னால வந்து சேருவார் அவர். இப்படியாவது விளங்கட்டும் அவன். அவரை ஏன் நடக்கினேன்? மவுத்தானத்தால தானே. மவுத்தான அவரை வருத்தத்தை அவருக்கு லேசாக்க இயலாது, அவரை வருத்தத்தை அவருக்கே லேசாக்க இயலாம். மவுத்தா இருக்காரு இவர், இதுக்குள்ள எந்த பிள்ளட வருத்தத்தை லேசாக்குறா? நம்மளோட பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, உண்டு கழிச்சவன்கிட்ட போகணுமா சோர் பிச்சைக்கு, உடுது கிழிச்சவன்கிட்ட போகணுமா உடுப்பு பிச்சைக்கு. அவருக்கே அவரை காப்பாத்திக்கலாம் மவுத்தா போய்த்தார். நபிமார்களே மஹ்ஷர் மைதானத்தில் எழும்பி யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸிம்பாங்க. மக்கள் எல்லாம் ஓடுவாங்க, ஆத நபிக்கிட்ட போவாங்க. எனக்கே ஆம்பார், நான் கனிய நெருங்க நான் நெருங்கிட்டேன். ஒவ்வொரு நபிமார்கிட்ட போவாங்க, எங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு இல்லாண்டு நபிமார்களே யார் நஃப்ஸி யார் நஃப்ஸி என்றிருப்பாங்களாம். இவங்களோட சேகமார்களும் தங்கள்மார்களும் வாங்கோ மக்கள் என்று காப்பாற்றுவாங்களாம். எந்த கதடாப்பா இது? எங்கடாப்பா போய் சேரப்போ? அப்ப நம்மளோட மாப்பிள்ளைமாருக்கு முதல் மார்க்கத்தை நாம சொல்லி கொடுக்கணும். தொழாட்டி தொலை சொல்லணும். கந்தூரிக்கு போய் சோறு எடுத்துக்காரனா திங்க மாட்டேன், போகாதீங்க, நீங்க போன அவங்களோட நான் பேச மாட்டேன். அல்லாக்காக அறுத்து கொடுக்க சொல்லி தனி இருக்கு, இவங்களுக்காக அறுத்து கொடுக்க சொல்லி எங்க இருக்கு? அவங்க யாருப்பா? சொர்க்கம் என்று நன்மாராயணம் சொல்லப்பட்ட ஆக்கள் லிஸ்ட் எடுங்க. சொர்க்கம் என்று நன்மாராயணம். இப்ப நான் சொல்றேன், மலக்குமார்கள் எவ்வளவு புனிதமானவர்கள். அவங்களோட பேரை கேட்டா நாம என்ன சொல்றேன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்ன சொல்றோம்? அவர் மீது சாந்தி உண்டாகட்டும். அவர் மீது நாம துஆ கேட்கும். அவருக்காக மலக்குமார்கள் எல்லாருக்கும் நாம கேட்கிற அவர் மீது சாந்தி உண்டாகும். நபிமார்கள் ஆக பெரிய சஹாபாக்கள். நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அவர் மீது அருள் செய்வானாக. மற்ற நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர் மீது சாந்தி உண்டாக்குவானாக. சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வானாக. பெரியார்கள் மகான்கள் ரஹிமஹுமுல்லாஹ் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வானாக. அப்போ உலகத்தில் மலக்குமார்கள் இருந்து மகான்கள் வரைக்கும் அவங்களுக்காகத்தான் நாம துவா செய்தோம். இது முந்தநாத்து வஞ்ச கொஞ்சம் பேருக்கிட்ட போய் நமக்காக அவங்கள்ட்ட துவா கேட்கும். இது என்னப்பா இது? மலக்குக்கே அவருக்கு துவா கேட்கும், நபிமார்களுக்கு அவருக்கு துவா கேட்கும், சஹாபாக்களுக்கு அவருக்கு துவா கேட்கும், மகான்களுக்கிட்ட போய் நமக்கிட்ட நாம போய் அவங்கள்ட்ட துவா கேட்கும். எங்களோட புலைய பொறுங்கோ, எங்களோட வருத்தத்தை லேசாக்குங்கண்டு. அப்போ இது எங்கேருந்து வருதுன்னு கொஞ்சம் புருஷனுக்கு விளங்கப்படுத்தி அவரை மார்க்கத்துக்குள்ள எடுக்கணும், இல்லாட்டி அதுக்கு காலிக்கோட்டுக்கு போகணும். இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருந்து கணவன் மனைவி மார்க்க விஷயத்தில் நாங்கள் ஒன்றுபடணும். ரெண்டாவது அடுத்த விஷயம் என்னென்றால், கணவன் மனைவி என்கிறவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக இருக்கும். நான் கேட்கேன், இன்றைக்கு புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் முடிக்காங்க, 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு இமெயில், ஆளுக்கு ஒரு ஃபோன், அவரோட பாஸ்வேர்டு இவருக்கு தெரியா, இவரோட பாஸ்வேர்டு அவருக்கு தெரியா. அப்போ என்ன நெருக்கம் என்று கேட்குன்னா, சில சொல்லுவாங்க ஃபோனில் கிசு கிசுக்கார் பார்க்க முன்னா பாஸ்வேர்டு போட்டிக்காரண்டா. ஆற புருஷன்? உங்களோட புருஷன் தானே. நாங்கள் நக்கலா உங்களோட மாப்பிள்ளையா? அப்போ என்னதுக்கு பாஸ்வேர்டு போட்டி? பேர் பொண்டாட்டி என்ற லைஃப் பார்ட்னர், ஆனால் லைஃப்பில் பார்ட்னர்ஷிப் இல்லை, வழங்கிட்டா. அப்போ உங்களோட ஃபோனுக்கு நீங்கள் ரகசியமாக பாஸ்வேர்டு போட்டு வச்சுருந்தா நீங்கள் நேர்மையாக இருக்கல என்ற அர்த்தம். தயவு செஞ்சு புருஷன் பொண்டாட்டி நேர்மையாக இருங்க, உங்களுக்குள்ள எந்த ஒழிப்பு மறைப்பும் இருக்கக்கூடாது. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இது என்ன இது நாகரிகம் இல்லாத விஷயம், இன்னொருத்தர் ஃபோனை பார்க்கலாமா என்று கேட்பாங்க. யார் சொன்ன உங்களுக்கு இந்த சட்டம்? இன்னொருத்தர் ஃபோனை பார்க்கலாமா? இன்னொருத்தர் ஃபோனை பார்க்கப்படா, ரோட்டால் போகிறவளை ஃபோனை பார்க்க, ஒன்ற பொண்டாட்டிய ஃபோனை நீ பார்க்கணும். நீ அவன் இவன் ஃபோனை பார்க்கப்படா, ஒன்ற புருஷன் ஃபோனை நீ பார்க்கணும். அதான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸூலின் அன் ரஅய்யத்திஹி. நீங்க ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், உங்களோட கண்காணிப்பு பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். உங்களோட கணவன் ஏன் லேட் ஆகிறார், எங்க போறார், யாரோட கதைக்கார் என்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதல்ல எல்லாம் லேன் ஃபோன்,
வெளியில் வாசலில் வேலைஞ்சிக்கக்குள்ள வீட்டுக்குள்ளே ஃபோன் ரிங் ஆகும், ஓடி வந்து வீட்டுக்கு என்னட்டு அலோங்கிறேன் என் வயரில் மாட்டி வச்சுக்கிறேன். இப்போ ஹேண்ட்ஃபோன் வீட்டுக்குள்ளே ரிங் ஆகும், அலோன்னு வெட்டைக்கு வர்றான். கவரேஜ் இல்லைன்னு இல்லை, வீட்டை கொண்டாட்டிகள் அவடத்தை வச்சுக்கு பேசொன்னான் விளங்கிட்டேன். அப்போ இன்றைக்கு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பாஸ்வேர்டும் சில பேர்களை மாற்றி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதும், அவன் பொம்பளை ஹோல் எடுப்பா சொல்லுடான்னு இவர் கதைக்கிறதும், ஆம்பளை ஹோல் எடுக்கான் சொல்லிடி என்று இவள் கதைக்கிறதும். அப்போ ஆளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை. அப்போ கல்யாணம் எப்படி நிலை செய்யும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபோன் பாவிங்க, ஃபோன் உங்களை பாவிக்காமல் பாவிங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய. ஃபோன் நம்மளை பாவிச்சிடப்படாது. இன்றைக்கு ஃபோனை விட்டு பறித்து பிரித்து எடுக்கிறேன்டா பெரிய கஷ்டமாக இருக்குது. அன்னரன் சின்ன பிள்ளைகள்கிட்ட பொம்மையை பறிக்கிறவன், பெரிய ஆட்கள்கிட்ட ஃபோனை பறிக்கிறது. படுக்க போனாலும் ஃபோனை வச்சு படுத்து சொத்தையில் உளுந்து தலானி கீழே ஃபோன், முதுகு கீழே ஃபோன், படுக்க போன எத்தனை மணிக்கு தூங்குறேன்னு தெரியா ஃபோன், விடிய விடிய ஃபோன். நீங்கள் சமையல் குறிப்பு பார்த்தாலும் சரி, புதுசாக இப்போ எல்லாம் பிஸ்னஸ் ஃபோனில் நடக்குது. புதுசாக வந்த சல்வார் கிட்டு, கலரு, செருப்பு, டிசைனு, அந்த புதுசாக ஒரு ரைஸ் குக்கர் வந்திக்கு, ஒரு அது வந்திக்கு, இது வந்திக்குன்னு சொல்லி எல்லாம் ஃபோனில் பார்த்து பிஸ்னஸ். அது கொஞ்சம் பேர் பிஸ்னஸ் எடுத்து கொடுக்குறாங்க, கொஞ்சம் பேர் ஃபோனில் நாடகம் அது இதுகள் பார்க்குறது கொஞ்சம் பேர், ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பேர். இதே ஃபோனில் வேலையாக போச்சு. நம்ம சமைச்சி கொஞ்சம் கறியை கூட வச்சு பக்கத்துட்டு கொடுத்துடணும் என்று தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஆனத்தை கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றுங்க, பக்கத்துட்டு கொடுத்துடுங்கன்ட்டு. இப்போ சமைச்சி அதை குறுப்பில் சே பண்ணி போட்டு நம்ம மட்டும் சாப்பிட்டுடி. கறியை கோப்பையில் வச்சு கொடுக்க சின்னதுக்கு ஃபோட்டோ எடுத்து போஸ்டில் அனுப்பி போட்டு சாப்பிட்றேன்னா இது என்ன இஸ்லாம்? இது என்ன மார்க்கம்? தயவு செஞ்சு நம்ம கணவன் மனைவி ஒரு நெருக்கமான உறவில் இருக்கணும். இந்த ஃபோனில் கூடுதல் டைமை நம்ம கழிக்கக்கூடாது. அவர் வாரார், அவரை கவனிக்கணும், அவரோட பேசணும் என்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அதை கணவன் மாறும் என்ன செய்யணும்? பேசணும். இப்போ ஒரு சில மாப்பிள்ளைமாருக்கு ஆம்பளைகளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணால், நாங்கள் கதைக்க போகிறோம், அவ்வளோ வந்தால் தானே கதைக்கிறது, அவள் ஃபோனை குந்திக்கிட்டு இருந்தால் நாங்கள் என்ன என்று கேட்காங்க. அப்போ முதல்ல அதை தூக்கி வைக்கணும், அதை தூக்கி வைக்கணும். இப்போ நீங்களுகள் பொம்பளைகள் சேர்ந்து நாங்கள் தௌவா செய்ய போகிறோம், குரூப் செய்ய போகிறோம், பயான் செய்ய போகிறோம். முதல்ல உங்களோட பொண்டாட்டிய புருஷனை செய்யுங்க. முதல் அவனை நல்லா ஒரு இஸ்லாமிய நான் செஞ்சு எடுங்க. உங்களோட பிள்ளைகளை நல்லா ஓதி கொடுத்துடுங்க. இது பிள்ளைக்கு 5 வயசு பிள்ளைக்கு வகுப்பு நடத்த ஆள் தேவைப்படுது. 5 வயசு பிள்ளைக்கு ஆனாலும் எழுதையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க தெரியாதா? அவங்கள மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வரக்குள்ள என்ன படித்தேன்னு கேட்டு தானே பார்த்த பண்ணின்னு. நீங்கள் A லெவல் படித்த, O லெவல் படித்த, டிகிரி முடித்த, என்ன PhD முடிச்சேன்னு தானே பண்ணின்னு. மறு 5 வயசு பிள்ளைக்கு டீச்சர் தர என்னத்துக்கண்டு கேட்கண்ணா? ஏன் டீச்சர் தரேன்டா? நீங்கள் வேறு டீச்சர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இங்கே குரூப் நடத்துகிறதும் முதல் அம்புசக்கும் வகியக்கும் நாரா, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் நரகத்திலேருந்து பாதுகாங்க. அதுக்கு பிரதம் மற்றது. இதுதான் இஸ்லாம் சொல்லுது. கணவனோட நேரத்தை ஒதுக்கி, பிள்ளைகளோட நேரத்தை ஒதுக்கி, அதுகளோட விளையாடி, அதுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்து, அதுக்கு டைம் ஒதுக்குங்க. நேரம் கிடைச்சா பொது வேலைக்கு போகலாம். ஆம்பளைக்கும் சேர்த்து பொம்பளைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். ஆம்பளைகளுக்கும் தான் முதல் நம்மளோட குடும்பத்து பொண்டாட்டியோட போய் இருந்து கதைச்சிருக்கிறோம். ஒரு பள்ளியில் பெரிய தலைவரும் பெரிய சுரமதானமும் ஆறார் வீட்டை போய் கேட்டால் தெரியுமா அவரை லட்சணம் எப்படி? உங்களோட மாப்பிள்ளன்னா உங்களுக்கு தான் நல்ல பள்ளியை நல்லா நடத்துகிறார், வீட்டை ஒரு உதவியும் இல்லை. அப்போ முதல் ஆணோ பெண்ணோ தந்த குடும்பத்தை பார்க்கணும். இஸ்லாமாத்தானே சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட புதுசாக இஸ்லாத்துக்கு வந்த சிலர் மார்க்கத்தை படிக்க வந்து பள்ளியிலேயே படுத்துட்டாங்க, தங்கிட்டாங்க, அங்கே எழும்புறாங்க. சொல்கிறாங்க புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ், 20 இரவும் 20 பகலும் ஓடியது. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், எங்கள் முகத்தை எல்லாம் பார்த்தார்கள். எங்களுடைய முகத்தில் ஒரு வாட்டம் தெரிந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எல்லாரும் இன்றைக்கே வீட்டை வைத்திருங்கண்ணா, உங்களோட குடும்பத்துக்கிட்ட உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகள்கிட்ட ஓடுங்க, போய் அங்கே இருந்து எனக்கிட்ட நான் தொழுததை எப்படி கண்ணீங்களோ அப்படி தொழுங்க, ஓடுங்கன்னு விரட்டி விட்டாங்கன்னு புகாரியில் அதிசயம். அப்போ ரசூலுல்லாஹ் 20 நாளுக்கு மேலே வச்சிருக்கல, ஓடு விட்டேன், போய் கவனியண்டாங்க. இது ஊட்ட இருந்தும் இல்லை. 20 நாள் ரசூலுல்லாஹ் ஊட்ட இல்லாமல் வந்ததுக்கு விரட்டுட்டாங்க. இவர் 20 வருஷமாக ஊட்டான்னு இருக்கார், பொண்டாட்டியோட காய்ச்சிக்கிட்டு இருக்கார். இன்னும் பிள்ளைகளோட இருந்த காலம் குறைவு. அப்போ நீங்களும் அவர்களும் ஒரு நெருக்கமான உறவில் இருக்கணும், நல்லா பேசணும், கதைக்கணும். இந்த ஃபோனுக்கு டைம் ஒதுறத முதல்ல என்ன செய்யணும்? விடணும். விட்டு போட்டு எந்நேரம் அதில் ஸ்டேட்டஸ் பார்க்குறதும், போஸ்ட் போடுறதும், லைக் பண்ணுறதும், கமெண்ட் பண்ணுறதும்,
தேவையில்லாத வேலை. உங்களோட தேவைக்கு மட்டும் ஃபோன் எடுங்க, மற்றும்படி அந்த ஃபோனை தூக்கி வைங்க. ஒரு மார்க்கத்தை குர்ஆன் ஓதுறதுக்கு, ஒரு பயானை கேட்கறதுக்கு எடுங்க. மற்றும்படி அதை வச்சு போட்டு உங்களோட குடும்பத்தை பாருங்கள். வீட்டில் எவ்வளவு வேலை இருக்கு, பிள்ளைகளோட பேசுங்க, பிள்ளைகளோட கதை. கூடுதலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை, குடும்பமாக இருந்து ஒண்டா சாப்பிட பாருங்க. ஒண்டா சாப்பிட என்னண்டா சாப்பாட்டு மேசைண்டு ஸ்டைல், அதுக்கு சாப்பாட்டு கூடண்டு ஒரு ஸ்டைல். சாப்பாட்டு கூடண்டா என்ன அர்த்தம்? சாப்பாடெல்லாம் போட்டு மூடி வைப்பான். ஒவ்வொருத்தருக்கும் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து சாப்பிடுவாங்க. வழங்கிட்டு அது இருக்கும். அப்போ வீட்டுக்காரிட வேலை என்றால் திறந்து பார்ப்பா, பருப்பு குறைஞ்சிருக்கு, பருப்பில் அள்ளி வைப்பா. இறைச்சி குறைஞ்சிக்கு இறைச்சியில் அள்ளி வைப்பா. சோறு குறைஞ்சி சோத்தில் அள்ளி வைப்பா. 6 துண்டுன்னு தெரியும், 6 திங்கள்னு தெரியும், 6 எத்தனை மணிக்கு வீட்டை வந்தேன்னு தெரியும். எல்லார்கிட்டையும் ஆளுக்கு ஒரு கீயை கொடுத்து வச்சிருக்கு. அப்போ பிள்ளைகள் நாசமாக போகும். எல்லாரும் டைமிங்கில் எல்லாரும் இருந்து, எல்லாரும் வளர்ச்சி இருந்து, எல்லாரும் பேசி பேசி, எல்லாரும் கதைச்சி, எல்லாரும் சாப்பிட்டு ஒரு வாய் உணவை பிள்ளைகளுக்கு மூட்டி, புருஷனுக்கும் தீத்தி விட்டு, அவரும் பொண்டாட்டிக்கு தீத்தி விட்டு, பிள்ளைகளுக்கு தீத்தி விட்டு, அவடத்தை தான் அந்த குடும்பம் பேசுகிற கதைக்கிற. சிலர் சொல்லுவாங்க, சாப்பிடக்குள்ள கதைக்க போடாமா, அன்னரம் தான் நீ ஊட்டையே வாராய், மர கதைக்காம என்ன சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் நீ நிற்காய். எங்கரிக்கு கதைக்கப்படாது. கதைக்காம எப்படி சாப்பிடுற? சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கேன் ரசூல்லா சென்னு ஹதீஸில் வருகிறான். சாப்பிடக்குள்ளான நல்லா இருக்கேன்னு செல்லலாம். அப்போ சாப்பிடும்போது குடும்பமாக எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிடுங்க. அன்னரம் நாம் என்ன செய்யலாம்? பேசலாம், கதைக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஆள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வாராருண்டா முதல் நம்மளோட வீட்டில் 1000 பிரச்சனைகள் ஸ்ட்ராக்கில் ரெடியாக இருக்கும், ஃபைலில் ஓப்பன் ஆகிருக்கும். அவர் வந்தால் இதை சொல்லணும், அதை சொல்லணும், இதை சொல்லணும்னு பெண்டிங்கில் நிறைய கேஸ் வச்சுருப்பீங்க. பிள்ளை ஸ்கூலுக்கு போகாதுலேருந்து மாமியா வந்து சத்தம் போட்டு போனதுலேருந்து எல்லாம் ரெடி ஆகிருக்கும். வந்த உடனே வாங்கோ, அவன் பாரான் மர என்ன வாங்கோண்டு கற்றுது. அவன் வெறுவான், அழகா வெறுவான். அவன் பாசப்படிக்குள்ளால வரக்குள்ள வாங்கோ, என்ன பிரச்சனை? அப்பவே அவனுக்கு 9000 அப்படியே சூடாகும். என்ன அப்படி என்ன கேட்பாள், என்னையா உங்க உமா வந்து நாய் கத்திரமாய் கத்தி போட்டு போறான்னு சொன்னா, அவன் நாய்க்குட்டி தானே இருப்பேன், நாயிர மகன் நாய்க்குட்டி தானே காஞ்சி கடிப்பான். முதல் வந்தவன் ஆறுதல் படுத்தணும். வரவேற்கிற எப்படி வாங்கோ வேண்டா, வரவேற்கிற சரிங்கோ, டீ ஊத்தையா, தண்ணி தரையா, சாப்பாட்டை வைக்கியா ரெண்டு பக்கத்தில் விழுந்து என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்கன்னு சொல்லி கூல் பண்ணி டென்ஷனை குறைச்சி நிலைமையை புரிச்சு, எப்படி வெளியில் எப்படி வியாபாரம் எல்லாம் என்ன நடக்குது, இல்லை நீங்கள் ஏதோ டயர்டாக இருக்கீங்க என்னன்னு சொல்லி சோளம் எடுத்து முக்காலத்தை தொடச்சி விட்டு தண்ணியை கொடுத்து அப்படியே உட்கார வச்சு பேசி கையை பிடிச்சி தோளில் சாஞ்சி, இந்த அன்பை நீங்கள் கொடுக்காம வந்த உடனே வந்த கேஸ் கொஞ்சம் இருக்கு, பெண்டிங்கில் இருக்கு, கேட்டுக்கோங்க, அரிசி முடிஞ்சு நாளைக்கு ஆக்குறதுக்கு கறியில் மீனில் கரண்ட் பில்லு வந்து கூடி கிடக்குது, தண்ணி பில்லு அப்படியே வந்து கிடக்குது, அதுக்கடையில் உங்கள் அம்மா வந்து என்ன ஏசி போட்டு போயிருக்கான், அவனோட மூத்தவன் பள்ளிக்கூடத்துக்கு போகல, இளையவன் பெட்டில் இன்னும் உச்சி வாடிக்கான். இந்த கதையெல்லாம் காய்ச்சோன்னா அவனுக்கு அப்படியே தலையில் லோட் ஆகும். அப்போ வாழ்க்கை வெறுத்து போகும். அப்போ லேட்டாகி வர தொடங்குவான். ஏன்னாண்டா நேரத்தோட போய் டென்ஷன் ஆகாமல் அவள் படுத்து நிறுத்துல போகட்டும், அதுக்கு போகிற உபோகம் பேசாமல் ரெண்டு அவன் ரோட்டில் நிற்க தொடங்குவான். ஒரு புருஷனுக்கு எப்படா ஊட்ட போகிற என்ற பொண்டாட்டியோட முகத்தை பார்த்தாலே எனக்கு ரிலாக்ஸ்ங்கிற புருஷன் மாதிரி இப்போ குறைய வந்தால் ரிலாக்ஸ் ஆகணும். அந்த முகத்தை பார்த்தாலே ரிலாக்ஸ் ஆகணும். இந்த கல்யாணம் முடிச்ச புதுசில் இல்லாட்டி கல்யாணம் கேட்டுக்கிடக்குள்ள அப்படித்தான் சொல்லுவான். உன்னோட முகத்தை பார்த்தாலே போதுண்டி, எனக்கு தண்ணியும் தேவையில்லை சோறும் தேவையில்லைன்னு சொன்னவன் புறவு உண்ட முகத்தை பார்த்தாலே சரிடி நான் செத்து போய்த்தேன்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுப்பான். அப்படி இல்லாமல் நாம் என்ன செய்யணும்? அவர் வந்த உடனே முதல் பாசிட்டிவான விஷயங்களை பேசி அமர வச்சு, அதே பிறகு அவர் என்ன தேவைங்கிறத நிறைவேற்றிட்டு. உங்களுக்கு தெரியும் அபு தல்ஹா ரலியல்லாஹு தன்னுடைய ஹதீஸ், அவர் வரும்போது பிள்ளை மௌத்தாயிருந்த ஹதீஸ் திரும்ப சொல்ல தேவை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஒரு பெண்ணால் அப்படி நடந்த ஒரு சம்பவம் ஒரு மனசை பாதிக்குது. யோ மையத்தை வச்சுக்கிட்டா அப்படி என்று யோசிக்கார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க மனைவி செஞ்சது சரியன்றாங்க. அப்போ ஒரு கணவனின் தேவையை புரிந்து சேவை செய்த ஒரு மனைவி சிறப்பானவள். அட்லீஸ்ட் வீட்டுக்கு வர மனநிலையை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேச்ச ஆரம்பிச்சாலே வாழ்க்கை சிறப்பாக அமையும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அதுக்கு முக்கியம் இந்த ஃபோனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும்.
தள்ளி விட்டு பிள்ளைகளோட கொஞ்சம் என்ன செய்யணும், பேசிக்கிட்டு இருக்கணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்தது இது ஒவ்வொரு 2 தலைப்பை சேர்த்து தந்திரிக்க, கணவன் மனைவி உறவும் குழந்தை வளர்ப்பு. ஒரு மனிதியெல்லாம் கணவன் மனைவி உறவுக்கே வைத்து குழந்தை வளர்ப்புக்கு நேரம் காணா ஒரு சில முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். பொதுவாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது முக்கியமாக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், பிள்ளைகளை தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்க வேண்டும். இங்கே தான் பிள்ளைகள் பாதிக்கப்படும். பிள்ளைகளுக்கு வெற்றி தோல்வி ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்மட பிள்ளை நம்மட செல்லம் நம்மட உள்ளதும் உண்டு, முன்னம் கண்டது, அது விழுகிறத நாம் விரும்பலை, அது அழுகுறத நாம் விரும்பலை, ஓகே. ஆனால் வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, அதுக்கு நம்மட பிள்ளை பழகணும். அங்கே முள்ளும் இருக்கி, தண்ணியும் இருக்கி, கல்லும் இருக்கி, சேரும் இருக்கி, நல்ல பளிங்கி தரையும் இருக்கி, நம்மட பிள்ளை இந்த முள்ளால் எப்படி போகணும், அந்த கல்லால் எப்படி போகணும், இந்த சுதிக்கு சேத்துல எப்படி போகணும், தண்ணியில் எப்படி போகணும், பளிங்கி தரையில் எப்படி போகணுங்கிற ட்ரைனிங்கை நம்ம கொடுக்காம பளிங்கியிலேயே மட்டும் நடக்க விட்டா தண்ணியில் நின்று தவிக்க தொடங்கிடுவான். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை பிள்ளைக்கு உருவாக்கணும். அது எப்படி உருவாக்குறேன்? கேட்குற எல்லாத்தையும் கொடுத்தா நீங்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கல. கேட்குற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது, கொடுக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். இல்லைங்கிறத இல்லைன்னு தான் பழக்கணும். சிலதை கொடுக்க இயலாம இருக்கும். நீங்கள் நம்மளோட உள்ளது ஒரு பிள்ளை, நம்ம மின்னியை வித்தாலும் இதை வேண்டி கொடுக்கணுமென்று நினைக்கப்படா. இல்லை மகன், அதுக்கு பாப்பா கிட்ட வசதி இல்லை, உமா கிட்ட வசதி இல்லை, அது கூடாது, இல்லாட்டி அது விலை கூட தேவையில்லைம்மா. இல்லைண்டா இல்லைதான் அவன் அடம்பிடிப்பான். அந்த பிள்ளைகள் உங்களோட மீட்டரை பிடிக்கும். 12 மணிக்கு மைலோ ஒன்றும்பான், ஒரு மைலோ ஒம்பான். 12 மணி மகன் கடையெல்லாம் பூட்டி எம்பிங்க, மைலோ ஒம்பான். நீங்கள் இல்லை மகன், இங்கே அம்மா கிட்ட இல்லை, விடிஞ்சதும் வேண்டி தரேன், இல்லாட்டி காசு இல்லை, கடை பூட்டி இருட்டு, இங்கே ஜன்னலில் திறந்து இருட்டுடா, இல்லைடா. நீ காத்தோண்டு உருண்டு பிறண்டு படுத்தாக்கள் எழும்பி இம்மா அங்கால வீட்டுலேருந்து என்னடி சத்தம்ண்டா அவ கேட்க, இங்கால தங்கச்சிக்காரு என்ன ராத்தாண்டா, ஊர் அப்படியே லைட்டு போட்டு அப்படியே 4 வீடு முழிச்சிட்டிக்கும், ஒரே ஒரு ஜீவன் கத்திக்கிட்டு இருக்கும். இப்போ மைலோ கொடுத்தே ஆகணும். 1 மணித்தியாலமா கத்துறான், நேரம் 1 மணி, இப்போ மைலோ கொடுத்தே ஆகணும், வேற வழி இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச கடைக்காரனை கோல் பண்ணி, அல்லாக்காக கொஞ்சம் ஒழும்புடா தம்பி, ஒரு மைலோ தாடா, வீட்டில் இப்படி பெரிய பிரச்சனைடான்னு சொல்லி அந்த மைலோ நீங்கள் வேண்டி கொடுத்தா நீங்கள் பிள்ளை வளர்க்குறதுல தோத்துட்டியலண்டா, கதை முடிஞ்சு. இப்போ அவன் அது மூளையில் பதிச்சிடுவான். அவன் இப்போ முடிவெடுப்பான், நமக்கு என்ன சரி தேவையண்டா இந்த கத்து நடிச்சு அவன் கத்தினா சரி என்று முடிவெடுப்பான். மறுவா நீங்கள் நிம்மதியாக படுத்த சரித்திரம் அமெரிக்கா வளர்ந்து வாலிபன் ஆகி அல்லது குமரானா மறு அவள் சொல்கிற மாப்பிள்ளையை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இல்லாட்டி மறுவா நீங்கள் இருக்கேலாம், கையெடுத்து கத்தி எடுத்து கையை அறுப்பால், தூக்குல தொங்குவாள், சோள பேனில் போடுவாள், குளிச்சு அள்ளுவாள், மாடியிலிருந்து பாய புறணும்பாள், கடிதம் ஒன்று எழுதி வைப்பாள். மறுவா நீ பார்த்த கொடுக்காரனே பண்ணி கொண்டு விடுவீர். தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை உருவாக்கணும். ஏ எடுக்கிற இடத்த பி எடுத்தவள் சூசைட் பண்ண போவாள், மார்க்சி கொஞ்சம் குறைய எடுத்தவொடனே செத்து போவோன்பாள். நீங்க இல்லைண்டா இல்லை, அன்றைக்கு விடிய விடிய கத்தட்டும், கதவை சாத்தி போட்டு பாடுங்க. நீங்க முடிவு எடுக்கணும். இன்றைக்கு இல்லை, பிள்ளைக்கு வழங்கணும். உம்மாவோ வாப்பாவோ இல்லைண்டா அது இல்லை என்று அந்த பிள்ளை முடிவெடுக்கும். அப்ப இன்னொரு தரம் கேட்கும், இல்லைண்டா விட்டுரும். பாப்பா இது சும்மா அநியாயமா கத்துற, நாம கடைசி வரைக்கும் இது கிடைக்காது, உமாவும் அப்படிதான் வாப்பாவும் அப்படிதான், அவன் படுத்துருவான். கொடுத்துட்டியல் அவுட். அப்போ பிள்ளைகளுக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை நீங்க உருவாக்கணும். இதை இல்லைன்னு காட்டணும், இது இல்லை இது வேணாம் என்று காட்டணும். இன்னொரு விஷயம், பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்த்தெடுக்கணும்டா, நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று வளர்க்காதீங்க. விளங்கிட்டா? நீதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஆக இன்டெலிஜென்டான பிள்ளைகள் தான் ஆகவும் மனநிலை பாதிக்கப்படுற. வகுப்பில் எப்பவுமே ஃபர்ஸ்ட், ஓ லெவல்ல ஓலே, ஏ லெவல்ல பயம், ஸ்கூல்ல நம்பிக்கை இருந்த, எங்க போனாலும் ஃபர்ஸ்ட், பேச்சு போட்டிக்கு போனாலும் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். அதுதான் அப்படியே கவுண்டு கொண்டு வருவாங்க. ஆல் அவுட், மென்டல் ஸ்ட்ரெஸ், ஆளுக்கு பெரிய பிரச்சனை, மேனியா,
ஆள் வந்து டிஸ்ஆர்டர், ரொம்ப பெரிய பேனிக் டிஸ்ஆர்டர், அப்படி இப்படி அள்ளிக்கு வருவாங்க. கேட்டப் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ், இப்படி பிள்ளை எல்லாத்துலேயும் டேலண்ட். சில போட்டிகளுக்கு வெளிநாட்டுக்கு போய் பரிசு வண்டிக்கு வந்தால் ரெண்டு கொண்டு வருவாங்க. ஆல் அவுட். என்னென்றால் அந்த ஆளுக்கு, அந்த பிள்ளைக்கு தோல்வி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை கொடுக்கல. அதனால ஒரு தோல்வி அந்த பிள்ளையால தாங்க முடியல. தயவு செஞ்சு பிள்ளைகளை நீதான் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொல்லாதீங்க, அது தாழ்வு மனப்பாங்கை உண்டாக்கும். நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொல்லுங்க, அது தன்னம்பிக்கையை உண்டாக்கும். நீயும் ஃபர்ஸ்ட் வரணும் என்று சொல்லுங்க. இன்னொரு பிள்ளை கூட மார்க்ஸ் எடுக்கிறத நீங்க என்ன செய்யப்படா, கனெக்ட் பண்ணி அதோட சேர்த்து வச்சு நாளும் பேசப்படா. நம்ம செய்ய பெரிய தப்பு அது பிள்ளைகிட்டையும் தான், புருஷன்கிட்டையும் தான், பெரிய ஆளுக்கிட்டையும் தான், சின்ன ஆளுக்கிட்டையும் தான். அவளை பார்த்தையா எப்படி இருக்காள்னு சொன்னான், உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னொரு பொம்பளை உங்களோட புருஷன் காட்டி, அவன் என் தம்பியில பொண்டாட்டியை பார்த்தையாடி அவளை எப்படி இருக்காள் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நீ நஞ்சு குடிச்சு சாகணும் போல இருக்குமா இல்லையா? அப்போ கம்பையா பண்ணினா உங்களாலேயே தாங்கல, பிள்ளையால மட்டும் தாங்கலம்மா. நாம் என்ன நினைக்கமெண்டா, கம்பையா பண்ணினா பிள்ளைக்கு ரோஷம் பெறுமென்று நினைக்கும். பாடுறா உண்ட தம்பிடா, உன்னை விட இளமை பாடுறா, எடுத்துக்கிற மார்க்ஸை பாடுறா, உண்ட சாட்சிட மகனை பாடுறான் பாடுறான், உனக்கு இலக்காரமாடா அங்க அந்த பிள்ளைய பாடுறான். அது என்ன அப்படியே நீங்க சொல்லிட்டீங்கடா, நீங்க நினைக்கிற ரோஷம் பெருமன், அவன் நினைக்கிற பாடுறா உமாக்கு நம்மளோட இறக்கம் இல்லை, அவட தங்கச்சிட பிள்ளைய தான் போல்றா. இப்பயுமே பிள்ளைகளுக்கு தாழ்வு மனப்பாங்கு பேர் வழங்கிட்டா. ஆகவும் ஆக பிரச்சனை என்னன்னா, நீங்க வீட்டுக்கு வாராக்களுக்கிட்ட பிள்ளைகளை பத்தி கதைக்கிறது ஆக பெரிய போல. வீட்டை வார விழும்பாய வச்சு கிரிக்கிறல்லையே, என்னம்மா நீ 2 ஹோமர் பிள்ளைய வச்சுக்கிறேன்னு ஊடு காடா கிடக்கிறன்னு கிட்டி விட்டு போட்டு இருப்பாள். அவளை வெட்டக்கிறங்கிட்டு போக சொல்லணும், முதல் இங்கே சண்டையை மூட்டாம கிளம்பு. இனி நாமளும் என்ன இரண்டா வந்தவளை வச்சு நாம கொஞ்சம் பிள்ளைகளை சூடாக்கி திருத்துவம் கொண்டு விட்டும். அவளுகளா எச்சி பிங்கானி நாம அங்கழுவணும், பல்லும் தீட்டி விட்டா நல்ல மண்டு ஒரு குத்து கதை கதைச்சு விட்டோன்னு அந்த பிள்ளை திருந்து மண்டு நீங்க நினைக்கிற திருந்து வழங்குறீங்க. இனி அதையும் செய்ய மாட்டான் போ, நீ இப்படி சின்னவளு தானே, இனி எச்சிப்பிங்கானே தூக்குறல்ல பாப் சேலஞ்ச். அப்ப பிள்ளை திருந்துமா? அப்ப நாம அப்படி சொன்னவள வாய அடைக்கணும். என்ற பிள்ளை தான் எல்லா வேலையும் செய்யுது. இப்ப அவளுக்கு வருத்தம், இப்ப அவளுக்கு கொஞ்சம் சுகம் இல்லை, இப்ப அவளுக்கு மாசம், அவளை ஏழமைகள் இல்லாட்டி என்ற பிள்ளை இதெல்லாம் பார்த்துக்கிருக்காது, நீங்க சும்மா இருங்க, எங்கட பிள்ளை எல்லாம் செய்யறேன்னு சொல்லி பாருங்க. இப்ப வீட்டுக்கு படுத்த பிள்ளை படுத்துக்கணும், என்னடா நம்மளை இப்படி புகழ்றாங்க, நாம எப்பிடா இனி படுக்கிறோம் வாரவ கட்டுறதுக்கு வருவாள் அவள். தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை அடுத்தாக்கள்கிட்ட நல்லா பேசுங்க. உங்களோட குடும்ப ரகசியம் உங்களோட இருக்கட்டும். கம்பையா பண்ணி பேசாதீங்க, பிள்ளைகளை ஒப்பிட்டு பேசாதீங்க, அவனை பாரு இவனை பாருங்காதீங்க. நாம செய்யக்கூடிய ஆகப்பெரிய தவறு என்னண்டா, இன்னொரு பிள்ளை எடுத்த மார்க்ஸை பார் என்கிறது. இன்னொரு பிள்ளை எடுத்த மார்க்ஸை பார். ஸ்கூல் விடுற தவறு என்ன தெரியுமா? ரிப்போர்ட் புக் கொடுக்கும்போது நம்முடைய பிள்ளையோட மார்க்ஸை மட்டும் தராம வகுப்பில் அதிகூடிய புள்ளி என்று பக்கத்தில் ஒரு புள்ளி வண்டி போடுறாங்கல்ல, அதுக்கு தலைப்பை மாத்தணும். வகுப்பில் அதிகூடிய புள்ளி இல்ல, அடி வாங்கி கொடுக்கும் புள்ளி என்று போடும். அதை வச்சுதான் நாம புள்ள வளர்க்குறேன். இஞ்சப்பார் 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 இஞ்ச பாடுறா, நீ எத்தனைடா எடுத்திக்காய் கணிதத்தில் 40, உண்ட வகுப்புல ஒருத்தி 100 எடுத்திருக்கலாம் அப்படியாண்டா, நீ அதான் அடி. உங்களுக்கு என்ன தெரியாது, அடுத்த ஒண்ட பிள்ளை எத்தனை மார்க்ஸ் எடுத்தது உனக்கு என்ன, ஒண்ட பிள்ளை 40 எடுக்குதுன்னு சந்தோஷப்படு. எத்தனையோ பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகவே தகுதி இல்லாம டவுன் சிண்டத்தில் பிள்ளைகள் இருக்குது, ஓட்டிசம் உள்ள பிள்ளைகள் இருக்குது. நம்மளோட பிள்ளை 40 எடுத்துட்டு பெருமைப்படுங்க. ஆனா பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும்டா, அடுத்த முறை இதை விட கூட எடுக்கணும் மகள் என்று மோட்டிவேஷன் பண்ணுங்க. அடுத்த வாட்டி இதை விட கூட எடுக்கணும், வெரி குட் எந்த பிள்ளை நீ ஏதோ டென்ஷன்ல விட்டுருக்காய், அடுத்த முறை வென்று காட்டணும். அதாவது அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க பிள்ளைக்கு பழக்குங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, யோசிக்காத. மார்க்ஸ் குறைய எடுத்துக்கு நீ காய்ச்சலோட இருந்த, பாப்பம்மா மவுத்தானே, இந்த முறை இந்த கொரோனா வந்த அதுல நீ சரியா மார்க்ஸ் எடுக்கல, நான் யோசிக்கலடா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இது சொர்க்க நரகம் தீர்மானிக்கிறது இல்லை. நாம் 5 நேரம் தொழுதா நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அடுத்த முறை கொஞ்சம் கூட எடுப்பாய், நீ ஒன்றும் இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்கி என்று பிள்ளைக்கு சொல்லி பாருங்க, நம்மளோட பிள்ளை படிக்கும். அப்ப பிள்ளைகளுக்கு தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும். அதான் இன்றைய காலகட்டத்தில் குழந்தை வளர்ப்பில் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் மோட்டிவேஷன். என்ன மோட்டிவேஷன்? உனக்கேலும், உன்னால முடியும்,
நீ செய்வ, நீ சாதிப்ப, நான் உன்னை நம்புறேன் என்று பிள்ளைகளை சொல்லுங்க. உங்களோட பிள்ளை ஒரு உடுப்பு போட்டா முதல்ல நீங்க கியூட்டா இருக்க, அழகா இருக்கி, நல்லா இருக்கி, உனக்குன்ற மாதிரி இருக்கி சா என்று சொல்லி பாருங்க. உங்களோட பிள்ளை நிம்மதியா இருக்கு. சில பிள்ளைகள் நல்ல உடுப்பு போட்டு உமாக்கு முன்னால 40,000 வந்து ஓட்டும், உமா ஒரு கதையும் கதைக்கலன்ட்டு பிடிச்சி பத்த வைக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கு. அந்த பிள்ளைகள் எதிர்பார்க்குற நம்மகிட்ட இருக்கிற அந்த நல்ல வார்த்தையை தான், நம்மகிட்ட இருக்கிற அந்த 4 வார்த்தையை தான். நம்மக்கிட்ட நம்ம பிள்ளைய கவனிக்கமாங்கிறத அந்த பிள்ளை பார்க்கும். அதுக்காக வேண்டி தான் நமக்கு முன்னால் அப்படி வாரது. நாம பிள்ளைகளை கட்டாயம் கவனிக்கணும். ஏன் ஒரு மாதிரியா இருக்க, முகம் ஒரு மாதிரியா மாறி இருக்கணும், வந்த உடனே தலையடிக்கிறாங்கணும், டீ ஊற்றி தெரியாங்கணும், என்னம்மா இன்றைக்கு படிச்சங்கணும், இன்னைக்கு ஸ்கூலுக்கு போய் வந்து கை முகம் டல்லா இருக்கு, என்ன நடந்தன்னு கேட்கணும். கேட்டா தான் சொல்லுவாள் ஒரு பொடி என் பின்னால வந்து ஊர்றாண்டில்லம் பாம்பு. அப்படி சொன்னாத்தான் அந்த பிள்ளைய பாதுகாக்கலாம். நீங்க ஒன்றும் கேட்கல சொன்னா நாம அடுத்த கதை கதைக்கிற அவனுகள் நல்லா தான் வந்திருப்பானுகள், நீ தான் பல்ல இழிச்சிருப்பா என்று நம்மட பிள்ளையை நாம தாக்கினா அவள் செஞ்சு காட்டுறோம் பாருன்னு ஓடுவாள். முதல்ல உங்களோட பிள்ளைய நம்புங்க, உங்களோட பிள்ளைய நம்புற மாதிரி நடங்க, உங்களோட பிள்ளைய சரியா இருக்காளான்னு கவனிங்க. சும்மா நம்பிக்கிட்டு அப்படியே திறந்து விட போறா, கவனிக்கணும். ஆனா பிள்ளைக்கு உங்களை நம்பிக்கை வர அளவுக்கு நடக்கணும். நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அவள் சொல்லுவாள். நீங்க சண்டைக்காரியா இருந்தா அவளை ஃப்ரெண்டுகிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாள். அந்த ஃப்ரெண்டுக்கு வேலை இதை தொடர விட்டு கொஞ்சம் பார்ப்போம்ண்டு நீ ஒரு கடிதத்தை பதில் போடண்டி, என்ன செய்யறான்னு பார்ப்போம்பாள். மறுவா கதை முடி. அண்ட் அவளுக்கு கொண்ட பிள்ளை எப்படி போனா தானே என்ன, நமக்கு தான் நம்மட பிள்ளை நாசமா போகுது என்ற பயம் இருக்கும். தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளோட ஃப்ரெண்டா இருங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருங்க, மோட்டிவேஷன் பண்ணுங்க. உனக்கு ஏழுமன்னு சொல்லுங்க, உன்னால முடியும்னு சொல்லுங்க, உன்னால சாதிக்கலாம்னு சொல்லுங்க. பிள்ளை சொல்லுவாள் நான் ஒரு புக் எழுத போறேன்னு, உமா சொல்லுவா கிழிக்க போறேன், நீ கிழிக்க புத்தக புத்த உன்னை மூஞ்ச பார்த்தேன் நீ கண்ணாடியில் புத்தக புத்த ஒழுங்கா முதல் வாசிக்க தெரியா புத்தக. இந்த கதை அவளை சாவடிக்கும். மோட்டிவேட் பண்ணுங்க. மாஷா அல்லா மாஷா அல்லா என்ற பிள்ளை எழுதுடி, எழுது, நாம சாதிக்கிறோம், நாம பிரிண்ட் பண்றோம், நீ எழுது. அப்ப அந்த பிள்ளைக்கு தேடல் வரும், வாசிப்பு வரும். அப்ப அந்த பிள்ளைகளை மோட்டிவேட் பண்ணுங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, ஓதக்குள்ள மாஷா அல்லான்னு சொல்லுங்க. இது ஓதக்குள்ள பத்திரி காயம் கத்துற மாதிரி சொன்னா அவள் ஓதுவாளாம வருவா, ஓத மாட்டாள். பிள்ளைகளை ரசிங்க, பிள்ளைகளை அழகுன்னு சொல்லுங்க, பிள்ளைகளை நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, உன்னோட உடுப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, உன்னோட படிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. நீ போன முறைக்கு இப்ப 20 மார்க்ஸ் கூட எடுத்துருக்க, அதை பார், நீ என்னத்துக்கு இன்னொருத்தன் எடுத்த 100 பாக்காயன்னு சொல்லுங்க. அடுத்தவன்ற மார்க்ஸை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் ஏங்குதென்றால் பிள்ளைகள் மனநல பாதிக்கப்படுது. தன்ற மார்க்ஸிலேயே வளர்ச்சியை தேடுதென்றால் அந்த பிள்ளைகிட்ட தன்னம்பிக்கை இருக்கின்ற அர்த்தம். உங்களோட பிள்ளைகள்கிட்ட தன்னம்பிக்கையை வழங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் உங்களோட பிள்ளைகளுக்கு போன் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு போன் கொடுக்காதீங்க. இப்ப பாடம் எல்லாம் போன்ல நடக்குது, ஜூம்ல கிளாஸ் நடக்குது, அங்கிருந்து அசைன்மெண்ட் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல வருதுன்னு சொன்னா அந்த படிப்பு தேவையில்லைன்னு சொல்லுங்க. ஏனண்டா மானத்தை இழந்து பட்டம் பெறத்தை விட பட்டிக்காடா இருந்து கற்புள்ளவளா இருக்கிறது தான் சிறந்தது. விளங்கிட்டா? இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. போன் பாவிச்ச பிள்ளைகள பெரிய விளைவுகளும் ஆபத்துக்களும் ஏற்பட்டிருக்கு. ஆகப்பெரிய ஒரு ஆபத்து. சின்ன பிள்ளட கையில கடுங்கூர் கத்திய கொடுக்க மாட்டோம் இல்லவா, ஆக கூர் கத்தி தான் இந்த போன். இதை பிள்ளைகளை கையில கொடுக்காதீங்க. உங்களுக்கு இந்த போன்ல பேசுறது தான் உங்களுக்கு தெரியும், இந்த போன்ல என்னெல்லாம் செய்யலாம்ன்ற உங்களோட பிள்ளைகளுக்கு தெரியும். தயவு செஞ்சு இந்த போனை கொடுத்துடாதீங்க. இந்த போன் நம்மளோட பிள்ளைகள மானத்தை இல்லாமாக்கும், மானத்தை அழிக்கும், ஆபத்தை உண்டாக்கும். தயவு செஞ்சு போன் கொடுக்காதீங்க. ஸ்கூல்களை இப்ப முடிவெடுத்திருக்குது, போன்ல பாடம் நடத்துறதில்ல, போன்ல குரூப் வைக்கிறது இல்லைன்னு முடிவுகள் எடுத்திருக்கு. தயவு செஞ்சு போனை வச்சு பிள்ளைகள் படிக்கணும் என்று நினைச்சு அந்த பிள்ளை படிக்காமலே இருக்கட்டும். போனால் அவ்வளவு ஆபத்து இருக்குது. போன்ல ஃப்ரீ ஃபயர், பப்ஜி போன்ற விளையாட்டு விளையாடினாலும் சரி, போன்ல சோசியல் மீடியாக்குள்ள இறங்கினாலும் சரி, போன்ல காதல் கலாச்சாரம் என்று நுழைஞ்சாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சமுதாயமும் பாதிக்கப்படுது. தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு போன் கொடுக்காதீங்க. சில பிள்ளைகளுக்கு ஓலவில் ஓலை எடுத்தா உனக்கு போன் தார, ஐபோன் தாரன்னு சொல்றோம் இல்லவா, அதுக்கு அர்த்தம் என்னண்டா, நீ ஓலவெல்ல பாஸ் பண்ணா உன்னை படுகொலியில தள்ளுறேன் அர்த்தம். நீங்க கிஃப்ட் கொடுத்தது போனை இல்லை, நரகத்தை கையில தூக்கி கொடுக்கும். தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு போன் கொடுக்காதீங்க. நாம போன் பாவிச்சா பிள்ளை எடுக்குமெண்டா நாமளும் போனை நிப்பாட்டுவோம், இந்த நார்மல் போனுக்குள்ள வருவோம். தயவு செஞ்சு வருவோம். அடுத்தது பிள்ளைகளை செக் பண்ணுங்க.
நீங்கள் ஃபோன் கொடுக்க தேவையில்ல, பிள்ளைகளுக்கு ரோட்டில் வச்சு ஃபோனை கொடுக்கானுகள். அன்றைக்கு ஒரு மனுஷன் வந்து மகளை கூட்டிக்கு வந்து சொல்கிறான், அசரத் இது 8வது ஃபோன் அசரத் ஒரு ஃபோனை கொண்டாந்து தாரான் நினைக்கிட்டு. அதுக்கு முன்ன 7 ஃபோன் பறிச்சிருக்கான், இது 8வது ஃபோன். அப்போ அவளும் அப்படியே துமித்து போய் நிற்காள். அப்போ முதல் ஃபோனோட காலை உடைச்சிருந்தா வழக்க முடிச்சிருக்கு. முதல் ஃபோனை தானே நீ உடைச்ச, ஃபோன் உடைக்கப்படா, ஃபோன் உடைக்கப்படா, போன் உடைக்கும். இங்கே உடைச்சா சரி. அப்போ ஃபோன் நாம கொடுக்காட்டியும் ஆக்கள் கொடுக்கானுகள். உங்களோட புள்ள படுக்கிற ரூம் தான் திடீரென்று உழுவாடுங்க, தலைவாணிக்குள்ள கையை வச்சு பாருங்க, காதை கொஞ்சம் திராவி பாருங்க, ஹேண்ட் ஃப்ரீயை போட்டு தலைவாணிக்கும் தெரியாமல் கழிச்சுக்கிட்டு படுக்காளுகள். இன்றைக்கு 12 மணிக்கு போகிற ஒரு ரோட்டில் ஒரு பொடியன் முணுமுணுக்கானண்டா அதுக்கு ஆன்சர் படுத்துறது நம்மளோட ஃபர்தா போட்ட பிள்ளை ஒன்றுத. அது எந்த வீட்டுக்கு இருந்து அதுக்கு ஆன்சர் வருதுன்னு தெரியா. எல்லாரும் நினைக்கிற நம்முட பிள்ளை தங்கம் அண்டு, உண்ட பிள்ளையும் தங்கம், எந்த பிள்ளையும் தங்கம். ஷைத்தான் தங்கம் இல்லை தங்கம், ஷைத்தான் கெடுத்து போட்டுருவான். தயவு செஞ்சு ஃபோன் இல்லாமல் நீங்களும் இருக்க பாருங்க, ஃபோன் கொடுக்காம பிள்ளைய வளர்க்க பாருங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வான்.